நம்பிக்கைகள் தகர்ந்து போக தீர்த்த தெளிய நாளிலை நம்பிக்கைகள். ஆமீன், ஆமீன், ஆமீன். இன்று 18ஆம் தேதி 3ஆம் மாதம் 18ஆம் தேதி மார்ச் மாதம் 18ஆம் தேதி பங்குனி மாதம் 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் காலை 8 மணி. இப்பொழுது முதல் இரவு 10 மணி வரை நேரடி ஒலிபரப்பாக இருக்கும். காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம், மாலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம், ஸ்கை பிரேம் மினிஸ்ட்ரி ஊழியங்கள் செய்கிற ஊழியங்கள், நித்திய வெளிச்சம் பல்சுவை நிகழ்ச்சி வெற்றுக்கூடாக இரவு 10 மணி வரை நேரடி ஒலிபரப்பாக தொடரும். அந்த வகையில் இணைந்திருங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். சங்கமம்.com, சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ.com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். புதிய நாளிலும் புதிய ஆசீர்வாதங்களோடு கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவன் இந்தந்த நாளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே தங்கு தடையின்றி இணைந்து ஊழியங்களை செய்ய கர்த்தர் உதவி செய்வாராக. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. உங்களையும் உங்கள் குடும்பங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். புதிய நாள் ஆசீர்வாதங்கள் தங்குவதாக. இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய வசனம், இன்றைய நாளுக்கான வசனம், கர்த்தர் தருகின்ற வசனம்: நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். சங்கீதம் 32:8 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் 365 நாளில் பரிசுத்த வேதா புத்தகத்தை வாசித்து முடிக்கத்தக்காக தொகுத்து வழங்குகின்ற அதிகாரங்கள்: லேவியராகமம் 26, சங்கீதம் 137, 138, 139, பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்து லூக்கா 9வது அதிகாரம். இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையில் ஜெப வேளையில் இணைந்திருக்கிறோம். இலங்கைக்காக, இந்திய நாட்டுக்காக, இஸ்ரவேலுக்காக, யுத்த பூமிகளுக்காக இந்த வேளையிலும் ஜபிப்பதற்காக இணைந்திருக்கிறோம். இணைந்திருக்கிறவங்கள் எல்லோரையும் கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்து கொண்டு ஜபங்களை கர்த்தருக்கு முன்னதாக அறிந்திருக்கிறார். உள்ளங்களையும் உள்ளிந்திரியங்களையும் ஆராய்ந்து அறிகிற தேவன் சகோதரி ஜனட் அவர்கள் தொகுத்து வழங்க முன்னதாகவே அவர் அந்த ஜபங்களை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார், கேட்டிருக்கிறார் என்ற அந்த விசுவாசத்தோடு முக்காலமும் அறிந்த கர்த்தருக்கு யாவையும் வெளிச்சம். ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் இணைந்திருக்கிற ஊழியரை முதல்ல வரவேற்போம். அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். காலை வேளையில் எங்களுடன் பாஸ்டர் ஆண்டன் ராசனம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சௌரி ஏமி புஷ்பராஜா நிறைவு ஜபங்களோடு எல்லோரையும் ஆசீர்வதித்து ஜபிப்பார். மாலை வேளையில் எங்களுடன் சகோதரி சிசிலியாமா லண்டன் யூகேயிலிருந்தும், சகோதரி வினோ அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும், சகோதரன் டொனால்டு அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும், இரவு வேளையில் எங்களுடன் சகோதரி நிர்மலா மரியா, சகோதரன் சார்ல்ஸ் அவர்கள் பெங்களூர் இந்தியாவிலிருந்தும் இணைந்திருக்கிறீர்கள். வெற்றியெல்லாம் தொகுத்து வழங்க சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார். உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தி வழி நடத்துவாராக. கர்த்தர் தந்த ரட்சிப்பு, கர்த்தர் தந்த அதிகாரங்கள் மூலம் நாங்கள் மற்றவர்களுக்கு ஜபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த வகையில் ஜபங்களை கூடாக வழி நடத்த சகோதரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை வழி நடத்துவார். பிரைசலோட்டமா. ஆமேன். இணைந்திருக்கிற உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன், ஆமேன். சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் லேஸ்டியன் குடும்பத்தையும் அவர் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்க யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து எங்கள் யுகங்களை கேட்டு தேசத்திலே நன்மையை உண்டாக்குவாராக. ஆமேன். நாங்கள் இந்த நாளிலே உபவாசத்தினால் கிடைக்கும் ஆசீர்வாதங்களை குறித்து நாங்கள் பார்த்து விட்டு நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். அவர் முதலாவது நாங்கள் உபவாசம் இருந்து செபிக்கும் போது அவருடைய ஆசீர்வாதம் என்னன்னு சொன்னால், அங்கு யோவேல்
12 சொல்லப்படுகிறது, ஆதலால் நீங்கள் இப்பொழுது உபவாசத்தோடும் அழுகியோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், உபவாசத்தோடும் அழுகியோடும் புலம்பலோடும் நாங்கள் எங்களுடைய முழு இருதயத்தாலே அவரை நாங்கள் தேடும் போது நிச்சயமாகவே அவர் தேசங்களுக்கு, ஜனங்களுக்கு மத்தியில, இனங்களுக்கு மத்தியில ஒரு பெரிய காரியத்தை அவர் செய்ய நினைப்பார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். நாங்க 2வது பலன் தருவார். ஏனென்றால் எல்லா இடத்திலும் வனாந்தரமான மேய்ச்சல் இல்லாத இடத்துல கூட மேய்ச்சலை உண்டு பண்ணி தர அவர் வல்லவராய் இருக்கிறார். அங்கு ஆகாருக்கு அந்த இடத்திலே அங்கு தண்ணீர் ஊற்றை காட்டின தேவன் இன்றைக்கும் அதே தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். எந்த இடத்திலே நாங்கள் நின்று அழுகிறோமோ அந்த இடத்திலே அவர் நின்று எங்களோடு கூட இருந்து அவர் அதுக்கான வழியை எங்களுக்கு திறந்து தருவார். ஏனென்றால் நாங்கள் உபவாசத்தோடு இருக்கும் போது அந்த ஜெபத்தை அவர் தள்ள மாட்டார். அந்த ஜெபத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலனை அவர் எங்களுக்கு கொடுப்பார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். 3வது காரியம், அவர் வெட்கப்படுத்த மாட்டார். எங்களை அவர் வெட்கப்படுத்துற தேவன் இல்லை. ஏனென்றால் நாங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து அதிசயமாய் நடத்தி வந்த எங்கள் தேவனுடைய நாமத்தை நாங்கள் துதிப்போம். எங்களுக்கு ஒரு நன்மையோ ஒரு அற்புதம் தேவனாலே உண்டாயி இருக்குது என்று சொன்னால் நாங்கள் அந்த இடத்துல தேவனை துதிப்போம் அல்லவா, சந்தோஷித்து எங்கள் ஆனந்த உடலுள்ள இதயத்தை நாங்கள் காண்பிப்போம் அல்லவா. அதே போலதான் தேவன் தனது ஆசீர்வாதங்களை தர சில நேரங்களில் எங்களை சிச்சிக்கவும் தண்டிக்கவும் வேண்டியதாய் இருக்கிறது. அதே நேரம் தேவனுடைய கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஏனென்றால் அவருடைய ஆசீர்வாதம் நித்திய ஜீவன் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அந்த இலக்கை நோக்கி நாங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஏனென்றால் தேவன் தன்னுடைய சமூகத்திலே எங்களை நித்திய ஜீவனாய் மாற்றும் மட்டுமாய் அவருடைய பரிசுத்த சந்நிதியிலே நாங்கள் நிற்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். பரிசுத்த நீதியை நாங்கள் கடைப்பிடிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். இந்த பரிசுத்த நீதியில இருந்து ரட்சிப்பின் நீதி விளங்கும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். நாங்கள் இந்த வேளையில ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். கர்த்தர் தாமே எல்லாரும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ராணியக்கா அவர்கள் இன்றைக்கு அவர்கள் விழிக்கிறார்கள். நாளைய காலமே அவர்களுக்கு அங்கு இலங்கை தேசத்திலே இருந்து பிரயாணப்படுகிறார்கள். மிகவும் பயத்தோடு பிரயாணப்படுகிறார்கள். அவர்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் இந்த நாள்ல பெரிய காரியங்களை செய்வாராக. நாங்க பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு இந்த உலக தேசம், இந்த யுத்த தேசம், இஸ்ரவேல் தேசம், எல்லா இடங்களும் ஒரு கர்த்தர் தன்னுடைய பெரிய காரியத்தை நடப்பிக்க வேணும் என்று சொல்லி, ஏனென்றால் மனுஷராகிய நாங்கள் எப்பவுமே குறைவுபட்டவர்கள், நாங்கள் பலவீனப்பட்டவர்கள். ஆனால் தேவனுடைய காரியம், தேவனுடைய பெரிய காரியம் தேசங்களிலே ராஜாக்கள் மத்தியிலே அங்கு நடக்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்கள் பாஸ்டர். பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, ஒவ்வொரு தேசங்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தின்படி ராஜாக்களுக்காக, அதிகாரிகளுக்காக, எல்லா மக்களுக்காகவும் ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் வேண்டுதலையும் சோதரத்தோடு கூடிய ஜெபத்தில் ஏறெடுங்கள் என்று சொன்னீரே. ஒவ்வொரு தேசங்களும், விசேடமாக இஸ்ரவேல் தேசம், ஈரான் தேசம், இப்படியாக ஒவ்வொரு தேசங்களில் உள்ள ராஜாக்கள் நீர் ஏற்படுத்தின ராஜாக்களாக இருக்கிறார்கள். ஆண்டவரே, உமக்கு பிரியமான காரியங்களை அந்த ராஜாக்கள் செய்ய, உம்முடைய சித்தத்தின்படி ஒரு ராஜாக்களும் செய்ய இந்த கடைசி காலத்துல உமக்கு பிரியமாக ஒரு ராஜாக்களை நீர் எழுப்பி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகின்றான், நீரோ அந்த மக்கள் எல்லாருக்கும் வாழ்வளிக்கிற தேவனாக இருக்கிறீர், ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறீர். இன்மைக்கு பின்பு மறுமுறையில கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமே இல்லாத ராக்கியத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர். நீர் நீதியின் தேவன், நீர் பரிசுத்த தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, ஒவ்வொரு மக்களையும் பரிசுத்தமாக்கி நீதியில, உம்முடைய ரைட்ஜஸ்னஸ்ல ஒவ்வொருவரும் பரிசுத்தமாக வாழ கிருபை செய்வீராக. தீமைகள் இயேசுவின் நாமத்துல அகன்று ஒவ்வொரு நாடுகளிலும் இருந்து அகன்று போகும்படியாக ஜெபிக்கிறேன்.
நன்மைகள் ஒவ்வொரு தேசத்துக்கு கிடைக்க அந்த ராஜாக்களை தள்ளி உமக்கு பிரியமான ராஜாக்களை ஏற்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். எப்படி சவுலை தள்ளி தாவீதை ஏற்படுத்தினீரோ அதே போல இந்த காலங்களில உமக்கு பிரியமான ராஜாக்கள், உமக்கு பிரியமான மக்களை எழுப்பும்படியாக ஆண்டவரே ஜெபிக்கிறோம். உம்முடைய சித்தம் பரலோகத்தில செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. தேசங்கள் சமாதானத்தோடு வாழ, சேமத்தோடு வாழ, ரட்சிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையை ஒவ்வொரு தேசத்திலேயும் அதிகரிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஒரு நாடு சிரமமாக வாழ வேண்டுமாக இருந்தால் அந்த தேசத்தில் உள்ள ரட்சிக்கப்பட்டவர்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ண வேண்டும், பொல்லாத வழிகளை விட்டு ஜெபம் பண்ண வேண்டும். அப்பொழுது நான் அந்த தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஆண்டவரே, நாங்கள் பல தேசங்கள்ல இணைத்து ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஒவ்வொருவருடைய ஜெபத்தை கேட்டு அந்த தேசத்துல ஒரு சேமத்தை கொடுக்கும்படியாக, இந்த யுத்தங்கள் அகன்று போகும்படியாக, உமக்கு பிரியமான மக்களாக ரட்சிக்கப்பட ஒரு எழுப்புதல் ஒவ்வொரு தேசங்களிலேயும் வந்து அந்த தேசங்கள் சேமத்தோடு ஆசீர்வாதத்தோடு நன்மையோடு வாழ கிருபை செய்வீராக. சிஸ்டருக்காக ஜெபிக்கிறோம். அந்த மகள் பயப்படாமல் வந்து சேர உம்முடைய கரம் கூட இருந்து வழி நடத்தும்படியாக, தீமைகள் அகன்று போகும்படியாக தேவன் ராணி அக்காவுக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே, அந்த பலத்தோடு நீர் உம்முடைய பலத்தோடு பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தோடு வந்து சேர பாதுகாக்கிற தேவன் நீர் ஒருவர் தான் ராஜா. நீர் தான் எங்களை பாதுகாக்கிற தேவன். ஒவ்வொருவரையும் உம்முடைய ஊழியத்தை செய்கிற ஒவ்வொருவருடைய ஆத்மாவையும் காக்கிற தேவன் நீர் தான் ராஜா. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். ரீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் செய்கிற இந்த ஊழியத்தை இன்னும் உமக்கு பிரியமாக இன்னும் அதிகமான ஊழியர்கள் இணைந்து இந்த உலகத்தை கலக்கிறவர்கள் இந்த நித்திய வெளிச்சம் சங்கமம் ரேடியோவாக வந்து விட்டார்கள். ஒரு எழுப்புதல் இந்த ரேடியோ மூலமாக வருகிறது என்பதை உலகம் அறிந்து கொள்ள, அந்த மெய்யான தேவனுடைய வார்த்தைகளை அறிந்து கொண்டு பரிசுத்தமாக எங்கள் ஒவ்வொருவரையும் இன்னும் பரிசுத்தமாக வாழ வைப்பீராக. ஜபிக்கிறேன், கணவருக்காக ஜபிக்கிறேன், மகனுக்காக மகளுக்காக கூட இருந்து உம்முடைய ஊழியத்தை செய்கின்ற அந்த மகளை உம்முடைய தரம் பிடித்து வளரெடுத்தும்படியாக பிள்ளைகளோடு கணவரோடு சமாதானமாக ஒரு குறைவும் இல்லாமல் வாழ வைக்கிற கிருபைக்காக உங்களுக்கு ராஜா. இணைப்பில் இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரரை நீர் ஆத்துமாக்களை காக்கிற தேவனாக இருக்கிறீர். ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிற தேவனாக இருக்கிறீர். ஊழியக்காரரின் பாதங்கள் எவ்வளவு அழகானவை. அவர்களுடைய ஊழியம் செய்ய புறப்பட நீர் ஒவ்வொருவரையும் அந்தந்த இடங்களில இன்னும் அதிகமாக ஊழியங்களை செய்ய நீர் அவர்கள் ஒவ்வொருவரோடு இடைப்படும்படியாக ஜபிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜபிக்கிறோம். இயேசுதான் மெய்யான தெய்வம், இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவன். மறுபக்கத்துல பிசாசு திருடுவது, கொல்லுவது, அழிப்பது, பதங்களுக்கு கூடாக பாவ உணர்வுகளை கொடுப்பதானால் இயேசு பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களும் அந்த பரிசுத்த தேவனிடத்துல எங்களை பரிசுத்தமாக்குற தேவன் அவர் என்பதை அறிந்து கொண்டு இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஒவ்வொருவரும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இயேசுவிடத்துல வருவார்களாக. ரட்சிக்கப்படுவதற்கு இந்த உலகத்துல கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமம். எங்களை பாவத்தில இருந்து விடுதலை கொடுத்தது போல ஆண்டவரே, அந்த பாவத்துல வாழுகிற ஒவ்வொரு மக்களும் விசேடமாக இலங்கை, இந்தியா, ஒவ்வொரு தேசங்களில் மக்களும் எந்தெந்த தேசங்களில தமிழ் மக்கள் வாழுகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் மெய்யான தேவன், ஒன்றான மெய்த்தேவன் அவரை அறிந்து கொண்டு மதம் விடுதலை தர முடியாது. இயேசுதான் மறுமையில அந்த பரலோக வாழ்வை தருகிறவர் என்ற உணர்வோடு ஒவ்வொரு மக்களையும் இழுத்துக் கொள்வீராக. இலவசமாக கிருபையினால
எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை தந்து எங்களை வழி நடத்துகிறீரே. அந்த சந்தோஷத்தில, அந்த பரலோக சந்தோஷத்தோடு ஒவ்வொரு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் இழுத்துக் கொள்வீராக. ஒவ்வொருவரையும் உடைய அபிஷேகத்தினால நிரப்புவீராக. உச்சத்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உடைய அபிஷேகம் இறங்குவதாக. In the name of Jesus, mighty name of Jesus, holy name of Jesus, உம்முடைய நீதியின் கரம் அவர்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து வருங்காலங்களில அவர்களை விஷனை கொடுத்து, தரிசனங்களை கொடுத்து அவர்களை இழுத்துக் கொள்வீராக. எப்படி சவுலை இழுத்துக் கொண்டீரோ அதே போல ஒவ்வொருவரையும் நீர் இடைப்பட்டு இழுத்துக் கொள்வீராக. துதிகன மகிமை ஒன்றான மித்தவராய் உமக்கை செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமென். உங்கள் ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து, உங்கள் மண்டியோடும் கூட இருந்து, எல்லா பரிசுத்த பிள்ளைகளோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமேன். God bless you sister. God bless you everybody. ஆமென். இந்த சிஸ்டரை நாங்கள் வரவேற்றுக் கொண்டு நீங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அவர்களுடைய பாதுகாப்புகளுக்காக, அவர்களும் பாவம் செய்யாதபடி காத்து கொள்ளப்பட கர்த்ததாமே அவர்களுக்கு உதவி செய்ய வேணுமாய், அவருடைய இருதயங்கள் சிந்தைகள் காக்கப்பட வேணுமாய், யுத்த நாளிலே அவருடைய தலைகள் மூடப்பட வேணுமாய் நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமென், ஆமென். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. அப்பா இந்த காலை நேரம் ஆண்டவரே, நாங்க ஒரு மனதோட இஸ்ரவேல் தேசத்துக்காக ஜெபிக்க வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. அப்பா வாக்கு தத்தம் செய்தவரே, இன்று மட்டும் ஆண்டவரே எங்களுக்கு வாக்கு தத்தங்களை நிறைவேற்றி கொண்டு வந்த கிருபைக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. அந்த இஸ்ரவேல் நாட்டில் ஒரு பெரிதான ஒரு வேலி அடைத்து அவர்களை காக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா நீங்க உண்மையில்ல தேவன் என்று அறிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே பாவிகளை ரட்சிக்க வந்தவரே அப்பா. அந்த எல்லா தீமையிலையும் நன்மையாக செய்து முடிக்கிற தகப்பனே மக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. இப்பொழுது ஆண்டவரே நீங்க தேவன் என்று அறிந்து கொள்வதற்கு அவர்கள் ஆண்டவரே அங்க இல்ல கர்த்தரை அறிந்தவரும் அறியாதவர்களுக்கு மத்தியில நீங்க கிரியை செய்யற தகப்பனா இருக்கிறீங்க அப்பா. நாங்க உண்மை நோக்கி கூப்பிடும் பொழுது உங்களோட திருப்பாதத்தில் வந்து நிற்கும் பொழுது நீங்க உங்களுடைய அன்பினால ஊற்றி உங்களுடைய அபிஷேகத்தினால இவர்களை பாதுகாக்க வல்லவரா இருக்கிறீங்க அப்பா. உன்னதமான மறைவில் இருக்கிற சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கக்கூடியதாக இவங்களுக்கு அப்பா நீங்க தான் அவங்களுக்கு நிழலா இருந்து அவர்களை பாதுகாக்கபடியாக ஜெபிக்கிறேன் அப்பா. என்ன தான் துன்பம் வந்தாலும் அவர்களுக்கு ஆண்டவரே நீங்க அதிசயம் செய்யற தகப்பன், யாவற்றையும் நன்மையாக செய்து முடிக்கிற தகப்பன் அப்பா. இஸ்ரவேல் நாடு என்று சொல்லும் பொழுது ஆண்டவரே அவர்களுக்குள்ளே ஆண்டவர் ஒரு தேவ பயத்தை கொடுத்து அசுத்தமான ஆவி ஒன்றும் அவர்களுடைய அருகில் வராத வண்ணமாக இயேசு நாமத்தின் மூலம் அதட்டுறன் அப்பா. ரத்தத்துக்கு உங்களுடைய ரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைங்க ஆண்டவரே. பலன் உள்ளவன் பலனற்றவன் யாரா இருந்தாலும் அற்புதம் செய்தவர் கிருகையில் செய்வது நீர்தான் ஐயா. அதுக்கான நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. நன்றி, நன்றி. இப்பொழுது ஆண்டவரே பெரிதான காரியங்களை அந்த நாட்டில் செய்து ஆண்டவரே இஸ்ரவேலே மகிழ்ந்து களிக்கூர் என்று சொல்லத்தக்கதாக அவங்களுக்கு உங்களுடைய அன்பை அனுப்பி அவர்கள் உங்களுக்கெல்லாம் மகிழ்ந்து களி கூறுவதற்கு அவங்களுக்கு ஒரு புதிதான பலனையும் சத்துவத்தையும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, எல்லாம் உங்களுடைய ஆவியினால் மட்டும்தான் ஆகும் ஐயா. அதுக்கான நன்றி செலுத்துறேன். இந்த காலை நேரம் ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உங்களுடைய சித்தத்தின்படி நடப்பதற்காண்டவரே அவர்களுக்கு ஒரு புதிதான கிருபையை கொடுத்து முடிசூட்டும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நாங்க கேட்கறதுக்கு அதிகமாக கொடுக்கறதாகப்பனா இருக்கப்படியா நன்றி அப்பா. பாவிகளை ரட்சிக்க வந்தவரே, பாவங்களை போக்குறவரே, ஆவியினால மட்டும்தான் யாவரையும் விடுதலையாக்க முடியும். உங்க ரத்தத்தினால தான் ஜெயம் உண்டு. உங்க ரத்தத்தினால அப்பா அந்த இடத்தை மறைத்து வைத்து அவர்களை உங்க ரத்தத்தின் கீழாண்டவரே அவர்கள் ரத்தத்தின் மூலமாக அவங்களை பாவங்களை கழுவி எப்படிப்பட்ட ஆண்டவரே அசுத்தமான ஆவியல் இருந்தாலும் நீங்க அவர்களை ரட்சிக்க வல்லவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. பலன் உள்ளவன் பலனற்றவன் அப்பா யாரா இருந்தாலும் ஆண்டவர் உங்களோட பரிசுத்தமான ஆவியின் மூலமாக இவர்களை வழி நடத்தி கொண்டு வர கிருபைகளுக்காண்டி நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே அப்பா. குருடர்களை பார்க்க வைத்தீர் ஐயா, முடவர்களை நடக்க செய்தேன் அப்பா. அம்மால் போவிடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே. இந்த காலை நேரம் ஒரு புதிதான நேரமாக அவங்களுக்கு ஆசீர்வதித்து இந்த மாலை நேரம் அவர்கள் உங்களுடைய தரிசனங்களை காண்டு உங்களுக்கு மகிழ்ந்து கொண்டாடுவதற்கு ஒரு பெரிதான
அற்புதத்தை செய்து அவர்களை வழிநடத்தி கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. சிஸ்டர் ரீட்டா செய்யற ஒவ்வொரு ஊழியங்களையும் நீங்க கண்ணோக்கி பாக்குறீங்கப்பா. ஒன்றுமே ஆண்டவரே ஒரு விதத்திலும் குறைவில்லாத வண்ணமாக நீங்க அவர்களை நிறைவாக்கி அவர்களை இன்னும் அதிகமாக உங்க இரத்த கொட்டைகளை மறைத்து வைத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நீங்க நல்லவர் ஆண்டவரே, நீங்க போதுமானவர். உன்னதமான மறைவில் அவங்களை மறைத்து வைத்து அப்பா இந்த விதமான அப்பா கஷ்டங்கள் நஷ்டங்கள் வந்தாலும் அப்பா எதிரிகள் அவர்களுக்கு எதிரியாக வந்தாலும் எதிர்த்து வந்தாலும் ஆண்டவரே அவர்களுக்கு அப்பா நீங்க தான் அவர்களுக்கு தாபரமாக இருக்கிறபடியா நன்றி செலுத்துறேன். அவங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். சிஸ்டர் ஜெனட்டுக்காண்டு வருகிறேன். அவர்கள் அப்பா செய்யற ஊழியங்கள் ஒன்றுமே வீண் போகாத வண்ணமாக அவங்களுக்கும் புது தைரியத்தையும் சத்துவத்தையும் கொடுத்து ஆண்டவரே இன்னும் அதிகமாக கூட வெளிப்படுத்தல கொடுத்து அந்த கடைசி காலத்துல நாங்க யாரும் கண்டையில நெருங்கி வாழ்வதற்கானவரே அவர்களுக்கு அவங்களோட கணவன் பிள்ளைகளுக்கு அப்பா இன்னும் அதிகமான புதிதான கிருபையை கொடுத்து அவர்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. உன்னதமான மறைவில் இருக்கிறவரே உங்களை நோக்கி நாங்க கூப்பிடும் பொழுது ஆண்டவரே நீங்க உங்களோட பிள்ளைகளை நீதிமான்களை ஒரு போதும் தள்ளிட மாட்டீர். அதுக்கான நன்றி செலுத்துறேன். யாரையும் இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. வேற போற சிஸ்டர் பிரதர் பாஸ்டர்ஸ் யாவரையும் அவருடைய தேவையை சந்தித்து அவர்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களே உங்களோட சித்தத்தின்படி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இன்றைய நாளை புதிதான நாளாக ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி ஜெபித்து யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலமே பிதாவே நன்றி. இயேசுவே நன்றி. ஆமேன் 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 ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். God bless you. நாங்கள் நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். இந்த நாட்களிலே எல்லா கிறிஸ்தவ திருச்சபைகளும் மக்களும் விசுவாசிகளும் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடும் நடுக்கத்தோடும் ஆவியோடும் உண்மையோடும் தேவனை ஆராதிக்கக்கூடிய ஒரு நல்ல இருதயத்தையும் சிந்தியன் சிருஷ்டிக்க வேண்டும். இந்த ஜனங்களுக்காக அங்கு ஜெபிக்க அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க அவர் சுத்தாவியானவர் இறங்க வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, தார்மையான ஜெப வேலைக்காய் மக்கள் நன்றிகளை எடுக்கிற கர்த்தாவே, கர்த்தர் நீர் நல்லவர் வல்லவரவாய் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் பாதுகாத்து வழிநடத்துகிற தயவுக்கு முக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் ஆண்டவரே இலங்கை தேசத்தில் ஆண்டவரே சமூகத்தை கொண்டு வருகிறோம். இலங்கை தேசத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனாக கர்த்தர் நீங்க ஆசீர்வதித்து வழிநடத்தும்படி சுபிக்கிற கர்த்தாவே, நீர் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே துணையா இருங்கப்பா. அப்பா இதோ அவர்களுக்கு நீர் ஆண்டவரே தகப்பனா இருந்து ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழிநடத்தும்படி சுபிக்கிறோம். கர்த்தர் அப்படியாய் நீ செய்ய போவதற்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறங்க தாவே. இந்த வேளையிலும் ஆண்டவரே திருசபையோடையும் சமூகத்துக்கு கொண்டு வருகிறேன். இலங்கை தேசத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு திருசபையிலும் என் தேவனுடைய கரம் அவன் அவளோடு கொண்டிருந்து வழிநடத்தும்படியாய் சுபிக்கிறங்க தாவே. நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு யாரெல்லாம் உம்மை தேடி வருகிறார்களோ கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தை நாடி வருகிறார்களோ கர்த்தாவே, அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நீர் துணையாயிருந்து அந்த பிள்ளைகளின் எண்ணங்களில் ஏக்கங்களில் இருக்கிற காரியங்களை அறிந்தாப்பா அந்த பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்து அந்த பிள்ளைகள் ஆண்டவரை நித்தமும் உம்மை தொழுது கொள்ளுவர்களாகவும் நித்தமும் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவர்களாகவும் அப்பா உடைய சமூகத்தை எப்போதும் இருக்க கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியாய் சுபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்படியாய் நீர் ஆசீர்வதித்து அப்பா அந்த பிள்ளைகள் எல்லாம் சோர்ந்து போகாமல் ஆண்டவர அப்பா விரோதமும் ஆண்டவர உற்சாகத்தோடு உம்மை துதிக்கவும் உம்மை ஸ்தோத்தரிக்கவும் உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தவும் எங்கெல்லாம் ஆண்டவரே அப்பா இப்படியாய் ஆண்டவரே தேவனை அறியாத இருக்கிற இடத்திலோ உம்முடைய சமூகம் ஒவ்வொரு பிள்ளைகளின் காத்து ஆண்டவரை வழிநடத்தும்படி ஆய்ச்சி வைக்கிறோம். முக்கியமாக இந்த நாளிலே ஆண்டவரே
அப்பா, இதோ ஆண்டவரே, ஆராதிக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். அந்த ஆராதிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு ஆண்டவரே, என் தேவனாகி கர்த்தர் பரிசுத்த உள்ளத்தோடு ஆண்டவரை ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்ய முடியாது சுபிக்கிறோம் ஐயா. நீ பரிசுத்தவர் என்பதை ஆண்டவர, நீ ஆண்டவரை உலகத்துக்கு வெளி ஆண்டவரை காட்டிய தேவன் ஆண்டவர, ஒரு குற்றமில்லாத தேவன் ஆண்டவர. அப்பா, இது ஆண்டவர் அப்படியா நீர் ஆண்டவர அநேக பிள்ளைகளுடைய சமூகத்துல அப்படியாய் பரிசுத்தமாய் மாற்றும்படியாய் செய்கிற தேவன். இந்த வேளையிலும் ஆண்டவரே அப்பா, இது ஆண்டவரை ஆராதிக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் துணையாய் இருங்க. நான் எப்படி ஆராதிக்க வேண்டும் என்பதை ஆண்டவரை அந்த பிள்ளைகளுக்கு கற்றுத்தரும்படியாய் சுபிக்கிறோம். அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை ஒரு மனதோடு ஆராதிக்கிறவர்களாகவும் ஆண்டவரை உற்சாக பலியாக செலுத்த கர்த்தர் உதவி செய்ய முடியாது சுபிக்கிறோம். நித்தமும் ஆண்டவரை சமூகத்திலே ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை நிற்கிறதான சமயத்திலே அந்த பிள்ளைகள் மேல் பரிசுத்த ஆவியின் வல்லமையின் ஒரு கரம் ஆண்டவரை நிழலாட முடியாது சுபிக்கிறோம். கர்த்தர் ராமே ஆராதிக்கிறதான வேளையில் ஆண்டவரை பிரசனம் ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடும்படியாய் சுபிக்கிறோம் ஐயா. அப்படியா யாரெல்லாம் ஆண்டவரை அதை தகுதியோடு ஆண்டவரை நித்தமும் ஆண்டவரை உனக்கு பயந்து செய்கிற ஒவ்வொரு ஊழியத்தையும் என் தேவனாகி கர்த்தரில் ஆசீர்வதித்து நிறுத்தபடியாய் செபிக்கிறோம். ஒவ்வொரு ஆலயங்களிலும் ஒவ்வொரு திருச்சபைகளிலும் ஆண்டவரே உண்மையில் ஆண்டவரை கரம் ஆண்டவரை உற்சாகத்தோடு வழிநடத்தும்படியாய் செபிக்கிறையா. கர்த்தர் தாமே ஆண்டவரை வருகிற பிள்ளைகளை யாவரையும் என் தேவன் ஆண்டவரை நீர் புறம்பே தள்ளாத தேவரா இருக்கிறபடியால் உண்மை தேடி பிள்ளைகளும் ஆண்டவரை தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை அந்த பரிசுத்த உள்ளத்தோடு தொழுது கொள்வதற்காக மாற்றி ஆண்டவரே வழி நடத்தும்படியாய் செபிக்கிறோம். பொல்லாத ஆண்டவரே, இருளிலே வாழ்கிறதான ஆண்டவரை இந்த உலகத்திலே ஆண்டவரை பாவம் ஆண்டவரை கரை திரை அற்றவர்களாக ஆண்டவரை வாழ்ந்து அநேக ஜாதி ஜனங்களுக்கு முன்பு சாட்சியாய் விளங்க கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தர் ராமே அப்படியாய் ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதித்து உங்களுடைய ராஜ்யத்துக்கென்று தெரிந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை பரிசுத்தோடு உற்சாகத்தோடு ஆண்டவரை அந்த ஆண்டவரே அப்படியான ஒரு பிரசனத்தை அந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்ய முடியாது. கர்த்தர் செய்ப்போவதற்காய் முக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரை. அப்படியே என் தேவன் செய்ப்போவதற்காக முக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். உங்க வேலையிலும் ஆண்டவரை ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க. அவளோடு கொடுத்து வழி நடத்துங்க. அவருடைய எண்ணங்களில் ஏக்கங்களில் இருக்கிற காரியங்களை இருந்து உதவி செய்யுங்க. அப்படியே என் தேவன் செய்யப்போவதற்காக கொடான கோடி ஸ்தோத்திரம். இந்த வேலையும் ஆண்டவரே ஜெபிக்க காத்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவரும் சமூகத்துல கொண்டு வருவோம். பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதித்து அவர்களையும் அவர்கள் குடும்பத்தையும் தேவனாகி கர்த்தர் நீர் ஆண்டவரை எல்லா விதமான பொல்லாப்புக்கு விலைக்கு நீங்க பாதுகாத்து கொண்டு வழி நடத்த முடியாது. அப்படியே ஆண்டவர் இந்த செப வேலையை நடத்தி வருகிறதான சங்கம ஊடகத்தை நடத்துகிறதான அருமையான சகோதரர் லெஸ்லி சகோதரரையும் சமூகத்துல கொண்டு வருகையா. கர்த்தர் தாமே மகனை ஆசீர்வதிங்க. அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை பலனை தாங்கப்பா. குடும்ப ஆண்டவரே அவர்கள் குடும்பம் முற்றிலுமாய் ஆண்டவரே உடைய பாதுகாப்புக்குள்ளாக இருந்து ஆண்டவரே வழி நடத்தும்படியாய் சுவைக்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே இவர்கள் கையிட்டு செய்கிற வேலை, இவர்கள் எண்ணங்கள் இருக்கிற காரியங்கள் என்ன ஆண்டவரே உங்களுடைய ஊழிய பாதையில என்னென்ன செய்ய வேண்டுமோ எல்லாவற்றையும் தந்த ஆண்டவரே பிள்ளைகளை மகிழ்ச்சிக்குள்ளாக்குங்க. கர்த்தர் தாமே அப்படியா செய்து ஆண்டவரை வழிநடத்தும் போவதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். மனோர் கூட இருக்கிறதான அவருடைய மனைவி பிள்ளைகள், பெயர் பிள்ளைகள், மருவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் தேவனாகிய கர்த்தர் பேர் பேராக தனித்தனியாக ஆசீர்வதித்து உயர்த்த முடியாது ஜெபிக்கிறோம். கர்த்தரபியாய் சேர்ப்பதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம்பா. இந்த வேலையிலும் ஆண்டுவர இந்த ஜெப வேலையை தொகுத்து எழுகிறதான அருமையான ஆண்டுவர மகளையும் ஆண்டுவர அவருடைய கணவன் அவருடைய மகனை ஆண்டுவர இந்த சமூகத்துல கொண்டு வருகிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. அவர்கள் உமக்காக உழைக்கிறதையே பார்க்கிற தேவன்,
நீர் அறிந்திருக்கிற தேவன். அந்த பிள்ளைகளுக்கு தக்கதாக ஆண்டவரே எல்லாவற்றிலும் ஆண்டவரை முற்றிலுமாக ஆண்டவரை இவர்களை கர்த்தர் தாமே எடுத்து ஆண்டவரை இவர்களை உயர்த்தி அநேக ஜாதி ஜனங்களுக்கு சாட்சியாய் இருக்க கர்த்தர் உதவி செய்யும். கர்த்தரவியாய் செய்யப்போவதற்காய் உனக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம், துதியும் கனமும் மகிமை யாவற்றையும் ஆண்டவரை ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்து என்ற அற்புதமான நாமத்தினால இந்த ஜெபத்தை எடுக்கிறவன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன். மங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் எல்லா கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு உலக தேசத்திலே இந்திய நாட்களிலே பொருளாதார குறைவுகள் இருக்குது, இந்த எரிபொருள் தட்டுப்பாடுகள் இருக்கிறது. ஆகவே இதற்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் தாமே இதை மாற்றி அமைக்க வேண்டும் இந்த காரியங்களை என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ராஜா. துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கூட கர்த்தாவே நோக்கி பார்க்க, ஜெபிக்க, துதிக்க, முதல் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஒரு மனதோடு நாங்கள் கூடி ஜெபிக்கின்ற காரியத்திலே தேவனுடைய கரம் இருக்கும்படியா ஜெபிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் எங்களுடைய பாவ சாபங்கள், அக்கிரமங்கள், மீறுதலுக்காக ஆண்டவரே, எங்களுடைய அப்பா சோத்திரம், நோய்களுக்காக, தரித்திரங்களுக்காக, கர்த்தாவே நாங்கள் செய்த பாவங்களுக்காக அந்த மகா பரிசுத்தமான அப்பா திரு ரத்தத்தை, இந்த பாரமான சிலுவை சுமந்து எங்களுக்காக ரத்தம் சிந்தி நீரே, இந்த பரிசுத்தமான திரு ரத்தத்தினாலே ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களுக்கு நேரா எங்களை வழிநடத்துங்கப்பா. அதற்கு நாங்கள் பாத்திரவான்களாக இருக்கவும், இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் நீங்க கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த வேலையில கூட அப்பா எல்லா தேசங்களுக்காகவும், இலங்கைக்காகவும், இஸ்ரவேலுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கின்ற வேலையிலே ஜெபங்களை யாவற்றையும் தேவன் நீர் கேட்டு பதில் கொடுக்கறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. விசேஷமாய் ஆண்டவரே இந்த நாள்ல தேசங்களில் சமாதானம் இல்லாத காரியத்தை தேவன் நீர் அறிந்திருக்கிறீர். சமாதானத்தின் தேவன் நீர் தேசங்கள் மீது ஆசீர்வாதத்தின் கரத்தை நீட்டி சமாதானத்தை கொடுக்கும்படியா உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த நாளிலே கூடப்பா ஏற்பட்டிருக்கிறதான அந்த பொருளாதார சூழ்நிலைகளை எல்லாம் தேவன் அறிந்திருக்கிறீர் அப்பா. நீர் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த சகல வல்லமை உள்ள தேவன். உமாலே எல்லாமே கூடும், நீர் சொல்ல ஆகும், கட்டளையிட்டால் நிற்கும் ராஜா. இந்த வேலையில கூட எரிபொருள் தடையா இருக்கிறதுப்பா. இந்த தட்டுப்பாட்டை எல்லாம் கர்த்தர் நீர் விலக்கி நீக்கி போடும்படியாய் ஜெபிக்கிறோம். உண்மை உற்று நோக்கி பார்த்தவர்களுக்கு எந்த ஒரு குறை இல்லை என்று வேதம் சொல்கிறது. சிங்க குட்டிகள் பட்டினி அடைந்து தாழ்ச்சி அடையும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு குறையும் இல்லை என்று ஆண்டவர் நீர் அப்படியாக நீரை ஆசிர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறீர் தகப்பனே. இல்லாததை நீர் இருக்கிறதை போல அழைக்கிற தேவன். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கள் திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொல்லி இருக்கிறீரப்பா. நாங்கள் விசுவாசத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மை உற்று நோக்கி பார்க்கிறோம். தேவன் எங்கள் தேவைகளே சகலத்தின் தேவன் நீர், எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு சம்பூர்ணமாய் கொடுத்து ஆசிர்வதிப்பீர் என்று விசுவாசிக்கிறப்பா. அந்த எரிபொருள் வருகின்ற இந்த இடம் ஆண்டவரே விசேஷமா ஈரானை கர்த்தர் நீர் ஆசிர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். அந்த மக்கள் எல்லோரும் மனம் திரும்பணும் அப்பா. உண்மை அறியணும் ராஜா. மனக்கண்கள், ஞான கண்கள் எல்லாம் திறக்கும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. உலக சகோதர சிநேகிதம் உண்டாகும்படியா ஜெபிக்கிறோம். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்வது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமாய் இருக்கிறது. அது ஆரோனின் தாடியிலிருந்து வழிகிறது, எர்மோன் மலையில் மேல இறங்குகிறமான வர்ம தைலத்துக்கு ஒப்பாயிருக்கிறது என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே தேவன் சகோதரராகிய எல்லா தேசங்களிடையே தேவன் ஒரு சமாதானத்தை நீர் கட்டளையிடுங்கப்பா. கொலை வெறி, ரத்த வெறி இவைகள் எல்லாம் விலகட்டப்பா. ஒரு நல்ல சிநேகம் உருவாகட்டும். அப்படியாக அவர்கள் அந்த எரிபொருளுக்கு எல்லா தேசங்களுக்கும் சராளமாய் வளர்ங்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. அதனை தடுக்க கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறதான இந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி. அதனை தடை பண்ணுகிறதான பொல்லாத பிசாசின் அந்தகார வல்லமைகள் எல்லாம் செயலிலிருந்து போகணும். தேசங்கள் எல்லாம் சுகித்திருக்கணும் அப்பா, வாழ்ந்திருக்கணும், சமாதானமா இருக்கணும், எதுக்கும் குறையில்லாதபடிக்கு ஆண்டவர்
குறைகளை நீக்குகிற தேவன் நீர் நிறைவாய் ஆசீர்வதித்து வழிநடத்துங்கப்பா. அநேகர் ஆண்டவரே இந்த நாளிலே இது கேஸ் இல்ல, பெட்ரோல் இல்ல, டீசல் என்று தவிக்கிற இந்த வேலையிலே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் எந்த பயமும் இல்லாதபடி எதற்கு ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இருங்கள் என்று சொல்லி இருக்கிற வார்த்தையின்படி விண்ணப்பங்களோடு ஸ்தோத்திரத்தோடு தேவனுக்கு எல்லாவற்றையும் அறிவியுங்கள் என்ற வார்த்தையின்படியும் ஒவ்வொரு காரியத்தையும் அறிவித்து அப்பா விசுவாசத்திலே அவர்கள் நிலைத்திருக்க கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. ஆமே சுராஜா, நீர் உம்மை நோக்கி பார்க்கிறவர்களின் எல்லா காரியங்களையும் நீர் வாய்க்க செய்து ஆசீர்வதிக்கிறீர். உமது முகத்தை நோக்கி பார்க்கிறவர்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லைப்பா. அப்படியாக அந்த எரிபொருள் தடைகள், அந்த டீசல், பெட்ரோல் ஆண்டவரே, கச்சா எண்ணெய் எல்லாவற்றையும் அப்பா எந்தெந்த மக்களுக்கு எந்தெந்த தேசங்களுக்கு அவைகள் கடந்து செல்லணுமோ, எந்தெந்த கப்பலை தடுத்து நிறுத்தி இருக்கிறார்களோ அவைகளுக்கு எல்லா ஒரு வழி வாசல்களை உருவாக்குங்க தகப்பனே. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறீர் அல்லவா. நீரே இந்த தடைகளுக்கு எல்லாம் ஒரு வழியை உண்டாக்கும்படியாய் இந்த வேலையிலே உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். மக்கள் எல்லோரும் வருகிற நாட்களிலே ஒரு பயமும் இல்லாதபடிக்கு இந்த எரிபொருளுக்காக இருக்கிற எல்லா தட்டுப்பாடுகளையும் தேவன் விலக்கி அப்பா சம்பூர்ணமாய் ஆசீர்வதித்து அவர்கள் திருப்தியாய் சாப்பிட்டு மகிழ்வார்கள் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்க. அப்படியே என் தேவன் செய்து எல்லா மக்களின் அப்பா பயங்கள் எல்லாம் நீக்கி கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து வழி நடத்துறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு விசை கூட சங்கமம் ஊடகத்தை உமது வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த ஊடகத்தை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார் ஆண்டவரே, மருமக பிள்ளைகள் எல்லோரையுமா அப்பா, சொந்த பந்தங்கள் யாவரையுமா பேர் பெறா சொல்லி உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த குடும்பத்தை அப்பா நீர் ஆசிர்வதிங்க அதிகமாய் அப்பா. இன்னும் என்னென்ன தேவையோ குடும்பத்தின் தேவைகள், வானொலியின் தேவைகள் யாவற்றையும் தேவரீர் நீர் அப்பா திரளாய் சந்திக்கும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கவும் அறியாத மக்கள் உண்மை அறிந்து கொள்ளவும் கர்த்தர் நீங்க கிருபை செய்து கொண்டு வருகிறீர். இனியுமாய் கூட அநேக மக்கள் உண்மை அறிந்து கொள்ள இந்த ஊடகம் ஒரு உறுதுணையாய் இருக்க கர்த்தர் நீங்க இந்த ஊடகத்தை எடுத்து நீர் ஆசீர்வதித்து பன்மடங்கு உயர்த்தும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே இந்த ஊடகத்திலே இணைந்து பணிபுரிகிறதான ஒவ்வொரு தெய்வ ஊழியர்களையும் அவருடைய குடும்பங்களையும் அப்பா அவர்கள் உமக்கு செய்கிற ஊழியங்களையும் தேவன் ஆசீர்வதிங்க. இவர்களையும் தேவன் எல்லா பொல்லாப்புக்கும் விலக்கி பாதுகாத்து இவர்கள் இன்னுமாய் அதிகமாய் உமக்காய் ஊழியம் செய்து ஓட கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. அப்படியாக நீர் செய்யறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜெபத்தை தொகுத்து வழங்குகிறதான மகள் ஜானட்டையும் மகளுடைய கணவனையும் மகனையும் மகளையும் தேவன் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. அப்பா ஒன்றுக்கும் குறைவில்லாதபடிக்காப்பா நிறைவாய் குடும்பத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் சந்தித்தப்பா. இன்னும் ஆயிரங்களுக்கப்பா 1000 குடும்பங்களுக்கும் தேசங்களுக்கும் நீர் அவர்களை ஆசீர்வாதமாக வைக்கும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ராஜா. அப்படியாக நீர் சேர்த்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் ஜெபித்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் தெய்வ பிள்ளைகளையும் ஊழியர்களையும் தேவன் தாமே நீங்க ஆசீர்வதிங்கப்பா. அவர்களுடைய காரியங்களை எல்லாவற்றையும் நீங்க பொறுப்பெடுங்க. தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. மற்றபடியாய் கூட ஆண்டவர் தாமே இறுதியாக ஜெபிக்க வருகிறதான மகள் ஏமி புஷ்பராஜை முத கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த மகளையும் தேவன் நீங்க ஆசீர்வதிங்க. இந்த மகள் உமக்கு ஏறெடுக்கிறதான எல்லா ஊழிய காரியங்களை யாவற்றையும் அபரிவிதமாய் ஆசீர்வதிக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பர்ராணி சகோதரிக்கா திகையாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்ற வார்த்தையின்படி அப்ப பயணங்களிலே மகளோடு நீங்க இருங்க. மகளோடு போற யாவரையும் ஆசீர்வதிங்க. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவான் என்ற வார்த்தையின்படி அந்த மகள் அப்பா இந்த பிளைட்ல வரும்போது அங்க கிளம்பி வரும் பொழுது கர்த்தருடைய கரம் மகளோடு இருந்து ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். தேவ தூதர் பட்டாலும் வாகனங்களுக்கு முன்பாக கடந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எதற்கும் பயப்படாதபடிக்கு நான் பயப்படுகிற நாளிலே கர்த்தாவாகிய தேவனே நான் உண்மையே நம்புவேன் என்ற வார்த்தையை நாங்கள் அனுப்புறோம்.
மகளுக்கு நல்ல ஒரு தைரியத்தை கட்டளையிடுங்கப்பா. இந்த கால் வீங்கி கூட போகாத படிக்கப்பா, கால்கள் தள்ளாடாத படிக்கு காக்கிற தேவன் நீரப்பா. பாதம் கல்லில் இடராத படிக்கு பாதுகாக்கிற தேவன் இந்த மகளுக்கு பரிபூரணப்பா. சுகத்தை கட்டளையிட்டு நல்லபடியா பிரயாணத்தை நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் பாதப்படியிலே ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிகன மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருத்தருக்கே அடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் பிள்ளைகளோடும் வேற பிள்ளையோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். உங்களையும் அப்படியே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். நாங்க ஐரீன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். நீங்கள் எங்களில் ஜெபம் பண்ணுங்கள். இலங்கை தேசத்தில இந்திய நாட்கள்ல நடக்கிற காரியங்கள்ல அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாகும்படி, ராஜாக்கள் அதிகாரிகள் தலைவர்களுக்குள்ளே ஒரு சமாதானம் உண்டாகும்படி நீங்கள் எங்கள் இலங்கை தேசத்துக்காக மக்களுக்காக ரட்சிப்புகளுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்தும். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா இரக்கத்தின் தேவனே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. நாங்கள் நிற்பதும் நிர்மலமாகாமல் இருப்பதும் உடைய சுத்த கிருபையா இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நிமிஷம் வரையிலும் தேவன் எங்கள் வாழ்க்கையில செய்த எல்லா நன்மையான காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தாவே, எங்களுடைய இலங்கை தேசத்தை மது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே கர்த்தாவே அப்பா தேசத்தின் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் தேவன் நீங்க அறிந்திருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தேசத்தின் தலைவர்கள், மந்திரிமார்கள் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம், அதிகாரிகள் எல்லோரையும் அது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவங்களுக்கு இந்த நாட்களிலே வேண்டிய நல்ல ஞானத்தை தேவன் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி கர்த்தாவே அப்பா அதிகாரிகள் நல்ல தீர்மானங்களை எடுக்க, நல்ல ஆலோசனைகளை தேவன் இந்த நாட்களிலே அவர்களுக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஜனங்களுக்கு இடையே கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் நல்ல சமாதானத்தை தேவன் ஏற்படுத்தி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இனங்களுக்கு இடையே கர்த்தாவே அப்பா விரோதங்களை கொண்டு வருகிறவர்களை கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் தேவன் நீங்க தொடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த தேசம் முழுவதுமாய் இருக்கிற எல்லா ஜனங்களும் ரட்சிப்புக்குள்ளாய் வர தேவன் உதவி செய்ய தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய எழுப்புதலுக்கு எதிராய் கர்த்தாவே உமக்கு எதிராய் எழும்புகிறதான ஒவ்வொரு வரையும் அது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவர்கள் எல்லாரும் ரட்சிப்படையணும் ஆண்டவரே. அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி கர்த்தாவே அப்பா அந்த நாட்களிலே கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எண்ணெய், பெட்ரோல் கர்த்தாவே, டீசல் இப்படியா கேஸ் இல்லாதபடிக்கு கர்த்தாவே அப்பா ஜனங்கள் அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா எல்லாம் வந்து சேரத்தக்கதான வழி வாசல்களை தேவன் திறந்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்னாடம் வாகனம் ஓட்டி கர்த்தாவே அப்பா பிழைத்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் சரியான அவதிப்படுகிறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பெட்ரோல் இல்லாம அவங்களால ஒரு 3 வீலர் கூட ஓட்ட முடியாத சூழ்நிலையில இருக்கிறாங்க தகப்பனே. அவங்க அன்னாடம் ஓட்டி சம்பாதிக்கிறவங்க ஆண்டவரே. அப்பா அவங்களுடைய கையின் பிரயாசிகள், தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் நிறைவாய் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த நாட்களிலே கர்த்தாவே அப்பா அரசாங்க உத்தியோகத்திலே இருக்கிறவங்க வீட்டுல இருந்து வேலை செய்யலாம்னு சொல்லி இருக்கிறாங்க ஆண்டவரே. அப்பா ஆனாலும் கூட கர்த்தாவே அப்பா அந்த ஆபீஸ்கள்ல அப்பா கிளீன் பண்றவங்க கர்த்தாவே அப்பா டீ போடுறவங்க இப்படியா வேலை செய்யற ஒவ்வொருவருக்கும் வேலையில் இல்லாமல் போகிறது கர்த்தாவே. அப்பா அவர்களுடைய கையின் பிரயாசைகள் எல்லாம் தேவன் நீங்க ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேவன் இந்த நிலைமைகளை எல்லாம் மாற்றி போடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா ஜனங்களுக்கு கர்த்தாவே அத்தியாவசிய பொருட்கள் வாங்க முடியாதபடிக்கு இருக்கிறது கர்த்தாவே. அப்பா அரிசி, பருப்பு இந்த மாதிரியான சாமான்களை எல்லாம் அந்த வியாபாரிகள் பதுக்கி வைத்திருக்கிறாங்க தகப்பனே. அப்பா விலைகளை உயர்த்தி கொடுக்கத்தக்கதாய் கர்த்தாவே இவங்க பதுக்கி வைத்திருக்கிறாங்க. இப்படியான வியாபாரிகளுடைய இருதயங்கள் எல்லாம் திறக்கப்படணும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா பணம் இருக்கிறவங்க போய் சேமித்து வைத்துக் கொள்ளுகிறாங்க. அன்னாடம் வேலை செய்யறவங்க அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா அவர்களுடைய அன்னாடம் ஆகாரத்தை தேவன் நீங்க கர்த்தாவே அப்பா சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா வைத்தியசாலைகளிலே சரியான மருந்து மாத்திரைகள் இல்லை ஆண்டவரே. அப்பா அந்த நாட்களிலே கர்த்தாவே அப்பா வியாதி படுக்கையில இருக்கிறவங்கள வைத்தியசாலை கொண்டு செல்லக்கூட வாகனங்கள் இல்லாதபடிக்கு அப்பா சூழ்நிலைகள் இருக்கிறது கர்த்தாவே. தேவன் இந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி போடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே அந்த எண்ணெய்கள் பெட்ரோல் வர்றதுக்கான வழிகளை தேவன் ஆயத்தப்படுத்தி கொடுங்க. அதை கொண்டு வருகிறதான அந்த கப்பல்களை தேவன் பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா இலங்கை தேசத்திலே கர்த்தாவே இருக்கிறதான எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதிகாரிகள் கர்த்தாவே அப்பா போட்டி போட்டு கொண்டு கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஒருவருக்கு குறை சொல்லி கொண்டு கர்த்தாவே இந்த நாட்களிலே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அதிகாரிகளுக்கு இடையே அநேக பிரச்சனைகள் கர்த்தாவே அப்பா அவர்களிடையே ஒற்றுமை சமாதானம் நிலவ தேவன் நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவர்களுடைய இருதயத்துல எல்லாம் தேவன் நீங்க பேசும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இலங்கை தேசத்திலே இருக்கிற கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை. விவசாயிகளை மது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரை. இந்த நாட்களிலே அதிகப்படியான வெயில் ஆண்டவரை நல்ல கால நிலையிலே தேவன் தேசத்துக்கு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. அப்பா அவங்களுடைய விளைச்சல் எல்லாம் பாதிக்கப்படுகிறது கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை. அப்பா பகுதிகளிலே அப்பா அந்த மரக்கறி விளையிற அந்த ஊர்களிலே இருந்து மரக்கறிகள் அப்பா கொழும்பு பிரதேசங்களுக்கு எல்லாம் கொண்டு வர முடியாத படிக்கு கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேக தடைகள் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்களுடைய விளைச்சல் எல்லாம் வீணாய் போய்கொண்டு இருக்கிறது கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படியே கொண்டு வருகிறதான கொஞ்சம் மரக்கறிகளுக்கு சரியான விலையை அதிகரித்து விற்கிறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படியாய் நீர் கூறி இருக்கிறபடி கர்த்தாவே கடைசி நாட்களிலே கர்த்தாவே தேசங்களிலே பஞ்சங்கள் ஆரம்பித்து விட்டது ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஜனங்களையும் தேவன் உம்முடைய பாதுகாப்பு கரத்திலே வைத்துக் கொள்ளுங்க தகப்பனை. தேசங்களிலே நல்ல கால நிலையில கொடுத்து கர்த்தாவே நல்ல விளைச்சலை தேவன் அதிகரித்து கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா பாடசாலை பிள்ளைகள் பாடசாலையை நிறுத்தி வைத்திருக்கிறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை. இப்படியா அந்த பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்கள் எல்லாம் அப்பா தடைப்பட்டு கொண்டு இருக்கிறது கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை கர்த்தாவே. அப்பா இப்படியே நல்ல காரியங்கள் எல்லாவற்றையும் தேசத்திலே இருந்து எடுத்து போடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேசத்துக்கு நல்ல ஒரு சேமத்தை தேவன் நீங்க கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அதிகாரிகளிலே விசேஷமாய் கர்த்தாவே இந்த அதிகாரிகள் ரட்சிப்புக்குள்ள வர தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. யாழ்ப்பாண பிரதேசத்திலே கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஒருவர் ஆரம்பித்திருக்கிறார் கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக கர்த்தாவே அப்பா போராட்டம் பண்ணி கொண்டு இருக்கிற கர்த்தாவே அவர்கள் எல்லாம் தேவன் நீங்க தொடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் எல்லாம் கர்த்தாவே உண்மை அறிந்து கொள்ள தேவன் உதவி செய்யுங்க. நீரே உண்மையான மெய்யான தேவன் என்று அறிந்து கொள்ள தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மால் கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா வாலிப பிள்ளைகளை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தேசங்களில் இருக்கிற வாலிப யுவதிகள் வாலிப பிள்ளைகள் கர்த்தாவே எழுந்து பிரகாசிக்க தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா அந்த கடைசி நாட்களிலே அப்பா உம்முடைய திட்டங்கள் தீர்மானங்கள் நிறைவேறி கொண்டு இருக்கிற இந்த காலத்திலே கர்த்தாவே அப்பா நாங்கள் ரட்சிப்புக்காக மாத்திரம் ஜெபிக்க வேண்டுமா இருக்கிறது கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வருகையிலே ஒருவரும் தடைப்பட்டு போகாத படிக்க கர்த்தாவே எல்லா பிள்ளைகளும் உம்முடைய வருகையிலே செல்லத்தக்கதாய் தேவன் கிருபையை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே இந்த விக்கிரக ஆராதனையிலே கர்த்தாவே மூழ்கி கிடக்கிற அந்த ஜனங்கள் கர்த்தாவே உம்மை அறிந்து கொள்ள கிருபையை கொடுங்க தகப்பனே. நல்ல ஞானத்தை தேவன் கொடுங்க தகப்பனே. உம்முடைய பாடல்களின் மூலமாக கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளின் ஊடாக கர்த்தாவே அப்பா அவர்களோடு பேசும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய இணைப்பில இருக்கிற அநேக பிள்ளைகள் இந்த அரபு தேசத்திலே இருக்கிறாங்க தகப்பனை. பயத்தோடும் நடுக்கத்தோடு இருக்கிறாங்க ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அவர்கள் விடுகிற கண்ணீரை எல்லாம் தேவன் நீங்க காண்கிறவரா இருக்கிறீங்க தகப்பனே. அந்த பிள்ளைகளையும் கூட உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க ராஜாவே. அப்பா அவர்கள் எல்லாருக்கும் உங்களுடைய பாதுகாப்பு கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி நன்றி தகப்பனே. இலங்கை தேசத்திலே இருக்கிற எல்லா
குறைவுகளையும் நிறைவாக்கி இந்த தேசத்தை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உமக்கு கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம், உமக்கு சொந்தமான தேசமாக தேவன் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாட்களிலே கர்த்தாவே, இந்த பஞ்சகமான இந்த நாட்களிலே கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, யாரும் சாப்பாட்டுக்கு இல்லாதபடி கஷ்டப்படாதபடிக்கு தேவன் அனைவரையும் போஷிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கூடும் ஆண்டவரே தேவனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இப்படியாய் அவதிப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நோய்வாய்ப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த நாளிலே கர்த்தாவே அப்பா மருந்துகள் இல்லாதபடிக்கு, வைத்தியசாலைக்கு போக முடியாதபடிக்கு, வைத்தியசாலையிலே தங்குறதுக்கு இடமில்லாதபடிக்கு இருக்கிறது கர்த்தாவே. இப்படியான கர்த்தாவே எல்லா குறைவுகளையும் தேவன் இந்த தேசத்திலே நிறைவாக்கி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தேசத்தை முற்றிலுமாக, தேசத்தையும் ஜனங்களையும் அதிகாரிகளையும் உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. தேவன் நீங்க பொறுப்படுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா, எங்களுடைய சங்கமம் இணைப்பை கூட உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளிலும் கர்த்தாவே அப்பா கூடி ஜெபிக்கத்தக்கதா தேவன் கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா இந்த இணைப்பிலே ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிங்க. அவங்களுடைய குடும்பத்தில இருக்கிற பிள்ளைகள், பேர குழந்தைகள், மருமக்கள் ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த இணைப்பினூடாக அநேக பிள்ளைகள் ரட்சிக்கப்பட தேவன் கிருபையை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த வானொலியை அப்பா அநேக தேசங்களுக்கு சென்று கர்த்தாவே அநேக பிள்ளைகளை ரட்சிப்புக்குள்ளாய் கொண்டு வர தேவன் கிருபையை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வந்து ஜெபித்த பிள்ளைகளை, இனி வந்து ஜெபிக்க போற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். எங்களுடைய ஜெபங்களுக்கெல்லாம் தேவன் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்க போறதுக்காய் நன்றி ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் மட்டுமாய் நடத்தின எபினேசரே மக்கோடான கோடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. எல்லா கனமும் துதியும் புகழும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். தேவன் தாமே பொறுப்படுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் எல்லா காரியத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். உங்களோடும் இருப்பாராக. ஆமேன். நாங்க சிசிலியாமாவை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். சிசிலியாமா, நீங்கள் இந்த அரபிய தேசம் முழுவதற்குமாய் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஈரானுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இந்த இடத்திலே அநியாயமான அழிவுகள் வராதபடி கர்த்தர் தாமே அந்த தேசங்களையும் அந்த மக்களையும் மனந்திருப்பி ரட்சிப்பை காண அவர்களுக்கு ஒரு வழியை உண்டாக்கும்படி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. இரக்கத்தின் ஐஸ்வர்யங்களே இயேசுவே சுவாமி என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா தகப்பனே, இந்த போர் துவங்கின நாள் துவக்கம் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே, இந்த நாட்டிலே ஒரு சமாதானத்தை கொடுந்த தகப்பனே. அப்பா தகப்பனே, சமாதானத்தை கொடுந்த தகப்பனே. அப்பா பிதாவே, இஸ்ரேல் சனத்தை ஆசீர்வதியின் தகப்பனே. அவர்கள் மனம் திரும்ப செய்தர்களும் தகப்பனே. அப்பா பிதாவே, அவற்றை மனதில் ஒரு மனமாற்றத்தை கொடுந்த தகப்பனே. ஆவியானவரே, அவர்கள் புகுந்து ஒரு மனமாற்றத்தை கொடுந்த தகப்பனே. இனி சண்டை வேண்டாம் என்று அவர் நிறுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே, யுத்தம் யுத்தம் என்று ஜனங்கள் எல்லாம் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே. ஆவியானவரே, இந்த ஆயுதங்கள் ஒன்றும் வாய்க்காமல் போக பண்ணும் தகப்பனே. ஆவியானவரே, இந்த ஆயுதங்கள் ஒன்றும் வாய்க்காமல் போக பண்ணும் தகப்பனே. அப்பா தகப்பனே, இந்த அரபி நாடுகளிலேயும் அப்பாவி ஜனங்கள், அப்பா ஸ்ரீலங்கா ஜனங்களும் கூட அங்கே இருந்து எல்லாம் இருக்கிறார்கள் தகப்பனே. ஆவியானவரே, எல்லோரையும் பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. அப்பா தகப்பனே, உமது பிள்ளைகள் தான் அப்பா. அவர்கள் என்ன பாவம் செய்தார்களோ தெரியாது, அவர்கள் பாவங்களை மன்னியும் தகப்பனே. ஆவியானவரே, அவர்கள் பாவங்களை மன்னியும் தகப்பனே. அப்பா பிதாவே, அவர்கள் மனம் மாற செய்தலும் தகப்பனே. அப்பா அவர்கள் ஒரு தேவசாட்சிகளுக்குரிய பிள்ளைகளாக மாற செய்யும் தகப்பனே. அன்பான தகப்பனே, இந்த சவுதி அரேபியா நாடுகள் எல்லாத்தையும் ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா தகப்பனே, இந்த மக்களை அரசாங்கத்துக்கு ஒரு நல்ல ஒரு மனமாற்றத்தை கொடுத்த தகப்பனே. இசப்பா அவர்களோட கூட இருந்து வழி நடத்தும் தகப்பனே. இனி சண்டை வேண்டாம் என்று எல்லாம் நிறுத்தப்பட வேணும் தகப்பனே. பரிசுத்தரே பரிசுத்தரே, நாங்க சமாதானத்தையும் ஒற்றுமையும் கொடுத்த தகப்பனே இந்த நாட்டுக்கு.
அநியாயமாக இருக்கிறார்கள் தகப்பனே. அப்பா அவர்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடும் தகப்பனே. அப்பா இந்த ராஜாக்கள் மந்திரிமார்களை மனமாற செய்யும் தகப்பனே. நாங்கள் சமாதானமும் ஒற்றுமையாயும் விருப்பம் என்று பழிக்கு பழி வாங்குகிறார்களே தகப்பனே. அப்பா அவர் என்ன சுட்டு போட்டார், இவர் என்ன சுட்டு போட்டார் என்று பழிக்கு பழி வாங்குகிறார்கள் தகப்பனே. அப்பா இந்த பழி வாங்கல் எல்லாத்தையும் கையை விட்டு அப்பா ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுத்துள்ள தகப்பனே. ஆவியானவரே உண்மை நம்பின விசுவாசிகளை ஒருபோதும் கைவிட மாட்டீர் என்று நம்பி இருக்கிறோம் தகப்பனே. அப்பா தகப்பனே பொருளாதாரங்கள் அப்பா இந்த எண்ணெய் பிரச்சனைகள் எல்லாம் இப்படியே சனத்துக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கிறது தகப்பனே. எண்ணெய் இல்லாமல் எங்கேயும் போக முடியாது, வாகனங்கள் ஓட முடியாது, எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள் தகப்பனே. ஆவியானவரே இதுகளுக்கெல்லாம் ஒரு வழி வாய்க்கால கொடுக்கும்படியாக உண்மை ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒரு சமாதானத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே இந்த பிள்ளைகள் பசிப்பட்டினியில் வாடுகிறார்கள் தகப்பனே. அப்பா அவர்கள் ஒவ்வொருத்தரும் பானங்களையே வண்ணம் காத்து கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே. அப்பா தகப்பனே குழந்தை பிள்ளைகளோட நடக்க முடியாமல் எவ்வளவு தூரம் நடந்து செல்கிறார்கள் தகப்பனே. ஆவியானவரே நீர் அவர்களோடு கூட இருந்து அவர்கள் கரங்களை பிடியும், அவர்களை பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே. இனி சண்டை என்றும் வேண்டாம் என்று நிறுத்த உதவி செய்யும் தகப்பனே. ஒரு சமாதானத்தை கொடும் தகப்பனே. ஆவியானவரே சமாதானத்தை கொடும் தகப்பனே. எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு துணை செய்கிறவரே உமக்கு நன்றி அப்பா, கோடான கோடி நன்றி அப்பா. அன்பான தகப்பனே நாங்கள் இறந்து கேட்கிறோம் தகப்பனே. இந்த பாவி பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து பராமரிக்கிறது அவனப்பா. அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழி நடத்தும், அவர்கள் பசிபட்டினி இல்லாம இருக்க உதவி செய்ய நீர் வல்லவராய் இருக்கிறீர் தகப்பனே. இந்த தேசங்களை ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா தகப்பனே இந்த இஸ்ராயேல் தேசத்தை ஆசீர்வதியும் தகப்பனே. இந்த ஜனங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடும் தகப்பனே. அப்பா தகப்பனே அவர்கள் ஒரு சமாதானத்துக்குரிய பிள்ளைகளாக மாற்றி அப்பா சாட்சியருக்குரிய பிள்ளைகளாக மாற செய்யும் தகப்பனே. இயேசுவே அப்பா பிதாவே கனா சிஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதியும், அவர்களின் பிள்ளைகளை ஆசீர்வதியும் தகப்பனே. அவர்களின் தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றும் அப்பா தகப்பனே. இந்த சங்கம வானொலி ஆசீர்வதியும் தகப்பனே. அவரை எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் பாதுகாக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. சமாதானத்தை கொடுத்துடும் அப்பா. அந்த சங்கம வானொலி நடக்கிறபடியா எவ்வளவு சனம் இதுல வந்து ஜெபித்து எவ்வளவு சந்தோஷம் அடைகிறார்கள் தகப்பனே. இந்தந்த தேசங்களுக்கு எல்லாம் இது வானொலி பரப்புகின்றது தகப்பனே. அப்பா தகப்பனே இந்த சங்கம வானொலி வந்து ஜெபிக்கிற அத்தனை பேரையும் ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா தகப்பனே இந்த சங்கம வானொலி வந்து ஜெபிக்கிற அத்தனை பேரையும் ஆசீர்வதியும் தகப்பனே. அவர்களை பலத்தை கொடுந்த தகப்பனே, உற்சாகத்தை கொடுந்த தகப்பனே, சோர்வுகள் எல்லாத்தையும் எடுத்து போடும் தகப்பனே. ஆவியானவரே என்ற ராணி மகளை ஆசீர்வதியும் தகப்பனே. அவ வரும்போது அவக்கு எந்த ஒரு ஆபத்தும் நேரிடாத வண்ணம் அவ பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே. அப்பா தகப்பனே இந்த பயங்கரங்கள் எல்லாத்தையும் நீக்கி அந்த வரும்போது அந்த பிள்ளைனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அவன் வந்து சேர்றதுக்கு நல்ல ஒரு உதவி செய்யும்படியாக இருந்து மன்றாடுகிறோம் தகப்பன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி அம்மா. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லா ஆரோக்கிய பலன் சுகம் தந்து நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். சிஸ்டர் எங்கள் ஊழியலையும் ஆசீர்வதிக்கட்டும் தகப்பன். ஆமேன். நாங்க வினோ அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். வினோ, நீங்கள் நெருக்கத்திலும் ஒடுக்கத்திலும் இன்றைய நாட்கள்ல இருக்கிறவர்கள், மருத்துவ வசதியின்றி பசி பட்டினியோடு இருக்கிற, அங்கு வீடுகள் இல்லாமல் அங்கு வீதியோரங்கள்ல இருக்கிற மக்களுக்காக நீங்க பரிந்து பேசுங்க. ஆண்டவரே மகா அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த தகப்பனே இறைவா, இன்னும் ஒரு நாளை தந்து ஆண்டவரே ஜீவனோடு எழுப்பி ஆண்டவரே இம்மட்டுமாக இந்த நிமிடம் வரை எங்களுக்கு ஜீவனை தந்து வழி நடத்தி வருகிறவரே ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நேசத்தாவே
ஆவியானவரே எங்கள் ஒவ்வொருவரை நீங்கள் பாதுகாத்து உம்முடைய சித்தத்தின் போல நடத்தி எங்களை எப்போது நம்முடைய அரவணைப்பிலை வைத்து காத்து கொண்டு இருக்கிறீங்கள் ஐயா. உம்முடைய பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே கத்தாவே, இந்த சங்கம வானொலியின் ஊடாக தகப்பனே எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறீங்களே ஆண்டவரே. அப்பா ஆவியானவரே, உலகத்துக்காக அப்பா உம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்க எங்களை கூட்டி சேர்த்திருக்கிறீங்களே ஐயா. உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. தேவனே கத்தாவே, ஆவியானவரே, மென்மேலும் இந்த இடங்களில் ஒவ்வொருவரும் வந்து மற்றவர்களுக்காக ஜெபிக்க கூடியதான கிருபையும் வாய்ப்பையும் கொடுக்க போறதுக்காக என் தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, இன்றைய நாட்களிலும் என் ஆவியானவரே அப்பா அப்பா தகப்பனே, உம்முடைய வருகையின் நாட்கள் கிட்டிவிட்டது என்று யாவரும் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ பாடுகள், எத்தனையோ அபாயங்கள், பிரச்சனைகள் ஆண்டவரே. மனிதர்கள் மத்தியிலே எரிச்சல், பொறாமை, எத்தனை ஆண்டவரே. அவர்களை அறியாத பிரச்சனை, சண்டைகள் ஆண்டவரே. சகோதரர்களுக்கு மத்தியில கோபங்கள் ஆண்டவரே. எத்தனையோ காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறதை அப்பா நாங்கள் காண்கிறோம் ஆண்டவரே. ஆம் தேவனே கர்த்தாவே, உம்முடைய வருகையின் காலங்கள் சமீபமாய் இருக்கிறது என்று ஒவ்வொரு பிள்ளைகளும் ஞானமாய் அறிந்து கொள்ள என் தேவனே, ஞானத்தோடு நடக்க ஒவ்வொருவரோடும் கூட இருங்க ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, நீங்கள் வருகிற வேளையில் உன்னை நான் அறியேன் மகளே மகனே என்று சொல்லாதபடிக்கு தகப்பனே ஒவ்வொருவரும் ஞானமாய் நடந்து தகப்பனே கர்த்தாவே, இந்த சத்துருவானவன் அப்பா தகப்பனே, சத்துருவானவன் பிடியில் நின்று பாதுகாத்து கொள்ள, சத்துருவானவனின் அப்பா தகப்பனே அப்பா இப்படியான காரியங்களில் இருந்து பாதுகாத்து கொள்ள ஆவியானவரே ஒவ்வொருவருக்கும் ஞானத்தை கொடுத்து காத்து நடத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் புதுப்பலன் கொடுங்க ஆண்டவரே. தகப்பனே, இருதயங்களில் அன்பை கொடுங்க ஆண்டவரே. இந்த அன்பு இல்லாத காரணங்களினால் தகப்பனே ஒருவரோடு ஒருவர் பிரச்சனையாக இருக்கிறார்களே தகப்பனே. அன்பு இல்லாத காரணங்களினால் அப்பா சண்டைகள், சச்சரவுகள் ஆண்டவரே. அதிகாரிகள் மத்தியில அன்பு இல்லை ஆண்டவரே, தயவு இல்லை ஆண்டவரே, இப்ப பொறுமை இல்லை ஆண்டவரே, விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இல்லை ஆண்டவரே, பெருமை ஆண்டவரே. எந்த இடங்களிலும் எந்த மக்களிலும் யாவரிலும் பெருமையாக இருக்கிறதே ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த பெருமைகளை நீங்கள் எடுத்து போடுங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே, பெருமை உள்ளவனை உங்களுக்கு அப்பா நீங்கள் புறம்பே தள்ளின தகப்பன் ஆண்டவரே. ஆம் தேவனே கர்த்தாவே, இந்த பெருமைகளை அப்பா ஒவ்வொருவர் மேலும் எங்கள் மேலும் இருந்து எடுத்து போடுங்க ஆண்டவரே. இப்படியான சிந்தனைகள், எண்ணங்களை கொண்டு வருகிற சத்ராவின் பிடியிலிருந்து எங்கள் ஒவ்வொருவரை மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, இந்த வேளையிலும் ஆண்டவரே தேசங்களுக்காக வருகிறேன் ஆண்டவரே. தேசத்திலே ஆண்டவரே இருக்கிற நெருக்கப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், ஆம் தேவனே கர்த்தாவே, எத்தனையோ பாடுகள் மத்தியிலே அவதியுறும் ஒவ்வொரு மக்களையும் உம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீங்கள் இருந்து நீங்கள் இடைப்படுங்க ஆண்டவரே. தகப்பனே, ஒரு இருதயத்திலே அன்பை ஊத்துங்க ஆண்டவரே. அன்பு இல்லாத காரணம், அன்பு இல்லாமல் தணிந்து போகிறதே ஆண்டவரே. அன்பு தணிந்து போகிற காலங்களில் இப்படியாக நடக்குமே என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பார 1 கொரிந்தியரை வாசித்து ஆண்டவரே அதின்படி நடக்கிற பிள்ளைகளாக தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் மாற்றி போடுங்க ஆண்டவரே. பரிசுத்த தேவனே கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஒவ்வொரு பிள்ளைகளும் அறிந்து ஆராய்ந்து நடக்க ஒவ்வொருவருக்கும் ஞானத்தையும் கிருபையையும் கொடுங்க ஆண்டவரே. எத்தனையோ பிள்ளைகளின் தேவனே உம்முடைய வார்த்தைகளை, வசனங்களை அறிய முடியாமல் தெரியாமல் இருக்கிறார்கள் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த சங்கம வானொலியும் கூட என் தகப்பனே உம்முடைய வார்த்தைகளை, வசனங்களை அறிவிக்கிறதுக்குத்தான் ஐயா இந்த ஒலி ஒலிக்கிறது ஆண்டவரே. தகப்பனே, இந்த ஒலியின் மூலமாக தகப்பனே கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய வார்த்தைகள், வசனங்களை கைக்கொள்ள அப்பா நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் அவர்கள் காதுகளில் கேட்டு அவர்களும் ஆண்டவரே உம்மை நோக்கி அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற ஒரு பாக்கியத்தை அவர்களுக்கும் கொடுங்க ராஜா. தகப்பனே கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளும்
ஆண்டவரே. அப்பா உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளும் கைவிட்டு போகாதபடி தகப்பனே நீங்கள் எல்லா பிள்ளைகளையும் அணைத்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. சத்துருவானவன் வெட்கப்பட்டு போகட்டும் என் ராஜா. அவனின் பிடியில் எந்த ஒரு பிள்ளைகளும் அவனின் பிடியில் போகாதபடி பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. ஆம் தேவனே கர்த்தாவே, எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே நோயினால் பாதிக்கப்பட்டு ஆண்டவரே அப்பா மருத்துவ வசதியின்றி தவித்துக் கொண்டு இருக்கிறதையும் காண்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் பார்க்கிறீங்கள் ஆண்டவரே. தேவனே இப்படியான பிள்ளைகளுக்குள்ள ஒரு மருத்துவ வசதியை உண்டு பண்ணுகிற பரிகாரி நீங்கள் தானே ஐயா ஆண்டவரே. கர்த்தாவே அந்த இடத்திலே ஆண்டவரே நீங்கள் ஒரு மருத்துவ வசதியை உண்டு பண்ண போறதுக்காக என் தகப்பனே உங்களுக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. தகப்பனே அவர்களின் பாவ சாபங்களை மன்னிங்க ஆண்டவரே. உம்மை அறியாத பிள்ளைகளை அப்பா நீங்கள் இந்த இடத்திலே அப்பா அறிய பண்ண கூடியதான கிருபையை அப்பா மனித தயவை ஒவ்வொரு ஊழியக்காரர்களை அவர்களுக்குள்ள உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, கர்த்தாவே ஆவியானவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் எந்த இடத்திலும் ஆண்டவரே வீண் போகாதபடி ஆண்டவரே சத்துருவானவன் ஆசை பாசங்களுக்கு அப்பா தகப்பனை அடிபணிந்து போகாதபடி என் கர்த்தாவே எல்லாவற்றிலிருந்தும் விடுவித்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஆண்டவனே கர்த்தாவே, பொல்லாங்கான உலகம் இது ஆண்டவரே, பொல்லாங்காக நடக்கிறது ஆண்டவரே. எங்கு சென்றாலும் பிரச்சனை, எந்த இடத்தில் சென்றாலும் சண்டைகள், எந்த இடத்திலும் ஆண்டவரே ஒருவரை ஒருவர் அப்பா புறம் கூறுகிற பிள்ளைகளாக அப்பா நாங்கள் யாவரும் இருக்கிறோமே ஆண்டவரே. சத்துருவானவன் ஆண்டவரே எங்களை இப்படியான காரியங்களுக்குள்ளும் வகை தேடி நடக்கிறானே ஆண்டவரே. தகப்பனே இவற்றில் இருந்தது எங்கள் எல்லாரையும் நீங்கள் மன்னித்து ஆண்டவரே எங்களை அப்பா இந்த வழியிலிருந்து மீட்டு கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே ஒரு இந்த பாவம் அந்த பாவம் என்று இல்லை ஆண்டவரே. உமக்கு எதிராக நடக்கிற எல்லா பாவங்கள் தானே ஆண்டவரே, பிள்ளைகள் தானே ஆண்டவரே. ஆம் தேவனே நீங்கள் எங்கள் அப்பா ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் செய்கிற சின்ன பிள்ளையோ பெரிய பிள்ளையோ எல்லாவற்றையும் நீங்கள் தண்டித்து கண்டித்து நடக்கிற தேவன் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே எல்லாவற்றிலிருந்தும் எல்லா பிள்ளைகளையும் இந்த சத்துருவானின் பிடியிலிருந்து மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகளும் வீண் போகாதபடி அப்பா தகப்பனே கர்த்தாவே அப்பா நெருப்பில வேகி போகாதபடி என் தகப்பனே எல்லா பிள்ளைகளையும் எங்களை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. உலகில் உள்ள மக்கள் யாவரும் சுவிச்சமாய் வாழும்படி நீங்கள் இந்த உலகை உருவாக்கி நீங்கள் ஆண்டவரே, இந்த பூமியை உண்டாக்கி நீங்கள் ஆண்டவரே. ஆனாலும் தகப்பனே கர்த்தாவே ஒவ்வொருவரும் ஆண்டவரே பெருமை ஆண்டவரே அன்பு இல்லாமல் பெருமையோடு நடந்து இப்படியாக அப்பா ரத்த வெள்ளத்தினால் இந்த உலகம் அப்பா இந்த பூமி ஆண்டவரே அழிந்து போகிறது ஆண்டவரே. தகப்பனே இந்த அழிவினின்று எங்களை மீட்டு கொள்ளுங்க ஆண்டவரே. ஆம் தேவனே கர்த்தாவே பொல்லாங்கானவன் பிடியிலிருந்து அப்பா எங்களை மீட்டு கொள்ளுங்க ஆண்டவரே. நாங்கள் கெஞ்சி கதறி கேட்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே உம்முடைய பரலோக ராஜ்யத்தில் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் இடத்தை வைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. நாங்கள் உம்மிடம் வந்து சேர்ந்து ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த பிள்ளைகளாக எப்போதும் இருக்க ஆண்டவரே. அப்பா எங்களோடு கூட இருங்க ஆண்டவரே. நித்திய ஜீவனை பெறுகிற பிள்ளைகளாக ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே நித்திய ஜீவன் எங்கே இருக்கிறது என்று நாங்கள் ஒவ்வொருவரும் அறிந்து நடக்கிற பிள்ளைகளாக இருந்தவனே ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் மாற்றி போடுங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இன்றைய நாட்களிலும் என் தேவனே இந்த சங்கம வானொலியை உடைய திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. இந்த சங்கம வானொலியை நடத்துகிற இந்த சகோதரன் குடும்பத்தோடும் கூட இருங்க ஆண்டவரே. அவர்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து தேவைகளை சந்தித்து ஆண்டவரே இன்னும் அதிகமாக தன்னுடைய ஊழியங்களை செய்ய அவர் தன்னுடைய ஊழியங்களை செய்து உம்முடைய பரிசுத்த நாமத்தை அறிக்கையிடுகிற பிள்ளைகளாக எப்போது நீங்கள் மாற்றி போடுவதற்காக ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. அதே போல கர்த்தாவே அப்பா
இந்த சகோதரியை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இந்த ஜன சகோதரியோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து அவர்கள் செய்கிற ஒவ்வொரு ஊழியங்களையும் நீங்கள் கூட இருந்து நடத்துங்க ஆண்டவரே. உடல் சுக ஆரோக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே. சமாதானத்தை அந்த குடும்பங்களுக்கு கொடுத்து பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. அதே போல கர்த்தாவே, வந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரோடும் கூட இருங்க ஆண்டவரே. இருதயங்களை அறிந்திருக்கிற தகப்பன் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொருவரின் இருதயத்தில் இருக்கிற தேவைகளை சந்திக்கிறவர் நீங்களும் ஆண்டவரே. தகப்பனே, எல்லாவற்றிനും ஊடாக நீங்கள் அவர்களை நடத்துங்க ஆண்டவரே. அப்பா, ஏமி சகோதரியோடும் கூட இருங்க ஆண்டவரே. அந்த சகோதரியும் ஆண்டவரே, ஒவ்வொருவரும் பேராக கூறி ஜெபிக்கிற சகோதரி ஆண்டவரே. தகப்பனே, அந்த சகோதரிக்கு என்னென்ன குறைகள் குற்றங்கள் என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ ஆண்டவரே, அவைகள் எல்லாவற்றிலும் நின்று நீங்கள் அப்பா விடுவித்து எல்லாவற்றையும் கொடுத்து சமாதானத்தோட நடத்தும்படியான கிருபை அவருக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, நீங்கள் எல்லாவற்றையும் நடத்த போறதுக்காக ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. ராணி என்று எம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் இருவரும் ஆண்டவரே, நாளைக்கு இந்த இடங்களில் வரவிருக்கிறதை நாங்கள் அறிந்தோம் ஆண்டவரே. அவர்களை நீங்கள் பாதுகாப்பாக திரும்பவுமாக இந்த நோர்வே தேசத்துக்கு கொண்டு வந்து சேர்க்க போறதுக்காக ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. உடல் சுக ஆரோக்கியத்தினால அப்பா இருவரை நீங்கள் அப்பா வழி நடத்த போறதுக்காகவும் ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்போதும் என் தகப்பனே, கடைசியாக என் மகளை உம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என்றாட்டா. எங்களோடும் கூட இருந்து எங்களை மிம்மட்டுமாக நடத்தின எபினேசரை இனிமேல நீங்கள் நடத்த போறதுக்காக ஐயா உமக்கு கோடானு கோடி நன்றி ஆண்டவரே. எல்லா துதிகன மகிமையும் உமக்கொருவருக்கே செலுத்துகிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி வினோ. கர்த்தர் உங்களோடும் பிள்ளையோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்க டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு எல்லா இடங்களிலும் இந்த நாட்களிலே ரட்சிப்பை ஆண்டவர் கொடுக்க வேணும். எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்புங்கள், பரலோகராட்சியின் சமீபித்து இருக்கிறது என்று சொல்ல அந்த யோவான் ஸ்நானனை குறித்தும் அங்க இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அவர்கள் அறிகிற அறிவு அவர்களுக்குள்ளே வர வேணும் என்று சொல்லி இந்த யுத்த வீரர்களுக்காக ஜெபங்கள், அவர்களுடைய பாதுகாப்புகள் உண்டாகும்படி எந்த இடத்திலும் அவர்கள் காயப்பட்டு வேதனைப்பட்டு துன்பப்பட்டு இருக்காதபடி கர்த்ததாமே காத்துக்கொள்ள வேணும் என்று சொல்லி சமாதான ஆவி ஆட்கொள்ள வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்தும். அன்பும் கிருபையும் இந்த பிதாவே, தேவனே, இந்த வேண்டுகோளை உம்முடைய பாதத்திலே வைக்கிறேனப்பா. கேளுங்கள் கொடுக்கப்படும் சொன்ன தேவனே, வானத்தையும் பூமியையும் படுத்த சர்வ வல்லம் உள்ள தேவனே, அப்பா இந்த மக்களை பொறுப்புறங்களப்பா, தேசத்துங்களையும் பொறுப்புறம் அப்பா. இந்த தேச தலைவர்கள் அதிகாரிகள் தேசத்து மக்களை பொறுப்புடுங்க தேவனே. நன்றி அப்பா, நன்றி ராஜாவே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் சொன்னீங்க ராஜாவே. அப்பா பிதாவே, உம்முடைய சத்திய வார்த்தை தேவனே, அப்பா இந்த பூமியுள்ள மக்கள் அனைவருக்கும் அறிவிக்கப்பட என் தேவனே நீங்கள் வாசலை திறவுங்கப்பா. தடைகளை நீக்குங்க ராஜாவே. சத்தியத்தை அறிவார்கள், சத்தியம் அவளை விடுதலையாக்கும் சொன்ன தேவனே. அப்பா இந்த யுத்தங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் சமாதானமாய் மாற்ற நீங்கள் வல்லவரப்பா பிதாவே. நீங்கள் சொல்ல ஆகும், நீங்கள் கட்டிட நிற்கும் என் தேவனே. அப்பா பிதாவே, இந்த மக்கள் அனைவரும் உமை நோக்கி கூப்பிடுறவனை கிருபை செய்யுங்கள் அப்பா பிதாவே. யுத்தம் நடக்கிற தேசங்களை புறப்படும் அப்பா பிதாவே. அந்த தேச தலைவர் அதிகாரிகள் ராணுவத்தை புறப்படும், ராணுவ வீரர்களை புறப்படும் அப்பா பிதாவே. பரிசுத்த தலைவர்களை மூடிக்கொள்ளுங்க தேவனே. இந்த மக்களுக்கு ஒரு புதிய இதயத்தை கொடுங்க அப்பா, புதிய ஆவியை கொடுங்க. எல்லா பிரிவினையின் ஆவியல் தேவனே, வஞ்சிக்கிற ஆவியல், இந்த யுத்த காரியத்தின் ஆவியல் தேவனே விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனே கிருபை செய்யுங்க. கர்த்தர் தேசத்தை கட்டாவிட்டால், அவருடைய வார்த்தையிலே கட்டாவிட்டால் கட்ட முயற்சி எல்லாம் வீண் சொன்னீங்க ராஜாவே. இதை நீங்கள் உணர்த்துங்கள் ஆவியானவரே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகுமன் சொன்ன பாரத்தையும் பூமியையும் பிடித்த தேவனே. அப்பா கிருபை செய்யுங்க. உம்முடைய ஆவிய தேவனே ஒவ்வொரு மக்கள் மீது மூச்சுங்க அப்பா பிதாவே. ஒவ்வொரு தேச தலைவர் அதிகாரிகள் ராணுவத்திலே ஈடுபட்டிருக்கிற ஒவ்வொரு ராணுவ வீரன் மீது உம்முடைய ஆவியை ஊற்றுங்க, உம்முடைய கிரியை போடுங்க அப்பா பிதாவே. பாதுகாப்பை கொடுங்க, உம்முடைய தேவதூரை அனுப்பி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எல்லா அழிவுகள் இருந்தப்பா பிதாவே. தேவனே கிருபை செய்யுங்களப்பா, இந்த தேவனே கிருபை செய்யுங்களப்பா. தேவன்
தேவனே இந்த சட்டங்களை மாற்றுங்க ஆவியானவரே. திருடையும் கொள்ளையும் அழிக்கையும் வர்ற ஆவியல் தேவனே இந்த தேசங்களை விட்டு மக்களை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஓ நன்றி அப்பா பிதாவே, நன்றி தேவனே, சோஸ்திரம் ஐயா. தேவனே நீங்கள் யுத்தம் பண்ணுங்கப்பா, நீங்கள் வழக்காடுங்க இந்த தேசங்களுக்காக மக்களுக்காக, நீங்கள் நீதி செய்யுங்களப்பா பிதாவே. ஒருவராது பாதாளம் செல்லாதபடி தேவனே இந்த மக்கள் அனைவரையும் மீட்டு ரட்சியுங்களப்பா பிதாவே. தேவனே இந்த யுத்தத்துக்கு காரணமா இருக்கிற தேவனே பிதாவே, பொல்லாத பிசாவுடைய கிரிகள் தேவனே, மதங்களுக்கு பின்னாந்த கிரிய செய்ற ஆவியல், எல்லா பிரிவினையின் ஆவியல், வஞ்சிக்கிற ஆவியல் தேவனே, தேச தலைவன் அதிகாரம் விட்டு வெளியேறுவதாக. தேச தலைவன் அதிகாரம் கிரிய செய்ற ஆவியல், மாம்ச கிரிகள், பிசாசின் கிரிகள், உலக கிரிகள் விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. எல்லா பிரிவினையின் ஆவியல், வஞ்சிக்கிற ஆவியல் தேச தலைவனை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். எல்லா தந்திரத்தின் ஆவியல், பொய்யின் ஆவியல் வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஓ நன்றி அப்பா பிதாவே, கிருபை செய்யுங்க தேவனே, கிருபை செய்யுங்கப்பா. நீங்கள் யுத்தம் பண்ணுங்கப்பா, நீங்கள் மீட்டுக் கொள்ளுங்களப்பா இந்த மக்களை, விசேஷமா இந்த மிடில் ஈஸ்ட் பகுதியில் உள்ள மக்களை ஆக்கினியை போடுங்கப்பா பிதாவே. ஒரு புதிய இதயத்தை கொடுங்க, புதிய ஆவியை கொடுங்கப்பா பிதாவே. தேவனே மிடில் ஈஸ்ட் பகுதியில் உள்ள ஒவ்வொரு தேசங்களையும் பொறுப்படும் அப்பா. உங்களுடைய கல்வாரியின் பரிசுத்த இரத்தத்தை தெளிக்கிறேன் அப்பா இந்த தேசங்கள் மீது. விசேஷமா ஈரான் தேசத்தின் மீது உங்களுடைய பரிசுத்த இரத்தத்தை தெளிக்கிறேன் தேவனே. இந்த மக்களை மீட்டு ரட்சியுங்களப்பா பிதா. விசுவாசானவன் வெட்கப்பட்டு போவானா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. திருடையும் கொல்லையும் அழிக்கையும் வர்ற ஆவியல் அந்த வான மண்டலங்கள் விட்டு அந்த தேசங்களை விட்டு வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. நன்றி அப்பா பிதாவே, நன்றி என் தேவனே, சோஸ்திரம் தேவனே. திறப்பின் வாசல்லே நின்று ஜபிக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பத்துக்கும் அப்பா நீங்கள் கேட்டு தேசங்களுக்கு நீங்கள் விடுதலையை கொடுப்பதற்காக நன்றி. அனைவரும் அப்பா ஒரு நாள் தேசத்திலே வந்து மின்மிஸ்ல மக்கள் அனைவரும் அப்பா உண்மை நோக்கி ஜபிக்கத்தக்கதாக நீங்கள் காரியங்களை வாய்க்கப்பட்ட போவதற்காக நன்றி. நீங்கள் திறந்த வாசலை ஒருவரும் பூட்ட முடியாது. தேவனே கிருபை செய்யுங்க அப்பா பிதா. ஐக்கியத்தின் ஆவியல் மீது ஊற்றுங்கப்பா. ஒரு புதிய இருதயத்தை கொடுங்க, ஒரு புதிய ஆவியை கொடுங்க. கடைசி நாட்கள்ல கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை கொடுப்பேன்னு சொன்ன தேவனே, அப்படியாக சதையான இருதயத்தை ஒரு புதிய ஆவியை கொடுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே மீட்டுக் கொள்ளுங்களப்பா இயேசு ராஜாவே. ஓ நன்றி அப்பா, நன்றி ராஜாவே, நன்றி என் தேவனே சோசம். அப்படியாக நீங்க செய்ய போருக்காய் நன்றி ராஜாவே. ஜபத்தை கேட்கிறவரே நன்றி அப்பா பிதாவே. ஓ நன்றி பரிசுத்த ஆவியானவரே. இப்போ சங்கம ஊழியத்தை கரத்திலே ஒப்படைக்கிறேன்ப்பா பிதாவே. தேவனே இந்த ஊழியத்தை இணைந்திருக்கிற ஒவ்வொரு மூடிக்கொள்ளுங்க. விசுவாசமா மூடிக்கொள்ளுங்க. மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மருமக்களை மூடிக்கொள்ளுங்க. ஜனசிஸ்ட மூடிக்கொள்ளுங்க, பிள்ளைகளை மூடிக்கொள்ளுங்க, கணவனை மூடிக்கொள்ளுங்களப்பா பிதாவே. செய்யும் ஊழியங்களை ஆசீர்வதிங்கப்பா பிதாவே. தேவனே தேவனே இதுல இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் பரிசுத்தத்துக்கு மூடிக்கொள்ளுங்க, சுகம் கொடுங்க, விடுதலை கொடுங்க, ஆறுதல் கொடுங்க இயேசு ராஜாவே. தேவனே இந்த ராணி சிஸ்டர் பொறுப்படுங்க, அந்த பொறுப்படுங்கப்பா பிதாவே. பிரியானதை பொறுப்படுங்கப்பா. உம்முடைய தேவ தூதர்களை அனுப்பி தேவனே இவளை பாதுகாத்து சுகத்தோடு கூட்டி சேருங்கப்பா. எல்லா பயத்தின் ஆவிகள், பலவீனத்தின் ஆவிகள் விட்டு வெளியேறுவதாக. ஆவியானவரே பலத்தினாலும் அன்பினாலும் தெளிந்த புத்தியினால நிரப்புங்கப்பா. உம்முடைய சமாதானத்தினாலும் சுகத்தினாலும் பலத்தினாலும் இவளை நிரப்புங்க. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே. உம்முடைய சமூகம் இவளுக்கு முன் செல்வதாக. நல்ல இளைப்பாறுதலை கொடுங்கப்பா இவளுக்கு. ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. மாம்ச கிரிகள் வெளியேறுவதாக. ஆவியானவரே இதயத்தை ஆளுக செய்யுங்க, சிந்தி ஆளுக செய்யுங்க அப்பா. ஓ நன்றி அப்பா பிதாவே. ஒரு மனத்தின் ஆவி, ஐக்கியத்தின் ஆவி, பலத்தின் ஆவியினாலே நிரப்புங்க. எங்கே இருவரோ மூவரோ ஒரு மனப்பட்டிருக்கும் பொழுது அங்கே அவள் மத்தியிலே நான் இருக்க என்று வாக்கு தேவனே. உங்களுடைய பிள்ளைகளுக்கு நன்றி, வருவதற்காய் நன்றி. நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. தேவனே அற்புதத்தை செய்யுங்க, அதிசயத்தை செய்யுங்கப்பா பிரியாணத்திலே. நன்றி என் தேவனே சோஸ்திரம் அப்பா.
நன்றி அப்பா. உங்களுடைய தழும்புகளாலே தொட்டு சுகம் கொடுங்க அந்த மகனுக்கு, மகளுக்கு சுகம் கொடுங்கப்பா பிதா. யார் யார் நோய்கள் வியாதிகள் வேதனோடு இருக்கிறார்கள் உம்முடைய வார்த்தை அன்னிப்பை குணப்படுத்துங்கப்பா இயேசு ராஜா. ஓ நன்றி தேவனே, சோஸ்திரம் அப்பா. நன்றி அப்பா. எல்லா வேண்டுகோள்கள் விண்ணப்பங்கள் ஜெபங்கள் யாவையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன் 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 ஆமேன் ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமீன். உங்களோடும் இருப்பாராக. ஆமீன் ஆமீன் ஆமீன். நான் சுருஜபத்தோடு கூட ஏமிடத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இன்றைய நாளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, தொடக்கத்தின் முடிவரை ஆவியானவர் எங்களுக்கு நடத்தி தந்தீர், அதுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. எங்கள் ஜெபங்களை கேட்டவரே அப்பா, தேசத்திலும் ஆண்டவரே ராஜாக்கள் மத்தியிலும் உம்முடைய சமாதானத்தை அனுப்பி குணமாக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே எல்லாரையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். சங்கம வானொலி லேசியனா மனைவி பிள்ளைகள் சந்ததி ஆண்டவரை ஆசீர்வதித்து கர்த்தாவை நடத்தும்படியா எங்க ஊழியன் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் வீடுகளையும் ஆசீர்வதியும் கர்த்தாவை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ராணியக்காக்கா ஜெபிக்கிறோம் ஐயா. அவர்களுடைய வருகையிலே என் தேவனே உம்முடைய கரம் கூட இருந்து ஆண்டவரே அந்த ஆண்டவரை விமானத்தை உம்முடைய இரத்தத்தினா மூடி கர்த்தாவே என் தேவனே அக்கினி வேலி ஆயுத வேலி போட்டு எந்த சத்துருவும் அணுகாதபடி காத்து கொள்ளும் ஆண்டவரே. அவர்களோடு பிரயாணம் செய்கிறவர்கள் விமான ஓட்டிகள் கர்த்தாவே ஆண்டவரே ஒவ்வொரு நாடுகளை கடக்கும் போதும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து அவர்களை ஆண்டவரே சேர வேண்டிய இடத்திலே கொண்டு வந்து சேர்க்கும்படிக்கு நாங்கள் கெஞ்சுகிறோம். பாதுகாப்பு உண்டாகும்படிக்கு நாங்கள் கெஞ்சுகிறோம். சகலதையும் உடைய கரத்திலே நாங்கள் இன்றைய நாளை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த வானொலி ஊழியத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த வானொலியை ஆண்டவரே சுவாமி நீங்க நடத்தி வருவதற்காக உங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த வானொலியிலே வர போன்ற ஒரு நிகழ்ச்சிகளுக்காய், அந்த நிகழ்ச்சிகளிலே ஆண்டவரே வர போன்ற ஒரு தேவ செய்திகளுக்காய், வாக்குத்தத்த வசனங்கள், சிந்தனை துளிகள், ஆராதனைகள் எதுவா இருந்தாலும் ஆண்டவரை கேட்கிற உறவுகளுக்கு ஆசீர்வாதமாய் நீங்கள் மாற்றி கொடுக்க வேணுமா எங்களை கருத்தில் ஒப்படைக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே இந்த ஜெப வேலைக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே ஜெபித்தவர் தேவ பிள்ளைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே சுவாமி இந்த விண்ணப்பங்கள் ஜெபங்கள் ஸ்தோத்திரங்கள் தேசத்துக்காக மக்களுக்காக ஆண்டவரே சுவாமி தேச தலைவர்களுக்காக எடுக்கப்பட்ட ஒவ்வொரு ஜெபங்களுக்காக எங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். அந்த விண்ணப்பங்கள் வேண்டுதல்களுக்கு அமர்ந்தும் ஆமேன் என்று நீங்க கொடுக்கிற பதிலுக்காக எங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். அப்பா, இந்த நாளிலும் தகப்பனே சுவாமி சார்ல்ஸ் சகோதரி நிர்மலா மரியா குடும்பத்தாரை ஒப்படைக்கிறோம். அவர்கள் செய்கின்ற ஊழியங்களை உங்களுடைய கரத்தில் ஒப்ப கொடுக்கிறோம். தகப்பனே, இந்த நாளிலும் அவர்களோடு உங்களுடைய கரம் கூட இருக்க வேணுமா எங்களை கருத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகள் மருமக்கள் பேர பிள்ளைகள் எல்லோரையும் பாதுகாத்து நடத்த வேணுமா எங்களை கருத்தில் ஒப்படைக்கிறோம். சகோதரி டாலி சிஸ்டருக்காய் கணவருக்காய் மகனுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவர்கள் செய்கின்ற ஊழியங்களை உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவளுடைய தேவைகள் ஒவ்வொன்றும் சந்திக்கப்பட வேணுமா எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரை கத்தாவே எங்களை கரம் கூட இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். அதே போல சகோதரி ஜனத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். கணவருக்காய் பிள்ளைகளுக்காய் நன்றியப்பா. அவர் செய்கின்ற ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அந்த ஜெர்மன் தேசத்திலேயும் அநேக சுவிசேஷ வாசல்கள் துவக்கப்பட வேணுமா எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம். கல்வாரி ரத்த கோட்டைகள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே சுவாமி சகோதரி தயாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவர் செய்கின்ற ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே சுவாமி கனிஷ்டாவோடும் கூட இருக்க வேணுமாய், பாடசாலைக்கு செல்லுகின்ற நேரங்கள், பாடசாலையிலே படிக்கின்ற நேரங்களை பொறுப்பேற்க வேணுமாய், அந்த இடத்திலே இயேசப்பா அந்த மாணவர்கள் மத்தியிலே ஒரு ரட்சிப்புக்காய் அந்த இடத்திலே டீச்சர்ஸ்மார் பிரின்சிபல்மார் எல்லோரையும் உங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த வேலையிலும் ஆண்டவரே சகோதரி செல்வகுமாரிக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவ செய்த ஊழியங்கள் எல்லாவற்றையும் உங்களை திருக்கரத்திலே நாங்க தந்து ஜெபிக்கிறோம். கூட இருந்து அவையும் ஆசீர்வதித்து நீங்க நடத்த வேணுமா எங்களை கரத்துல ஒப்படைக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சுவாமி சகோதரி ராதிபால சிங்கத்தை ஒப்பு கெடுக்கிறோம். மருத்துவப்பல ஆரோக்கியத்தோடு வந்து சேரவும், எந்த விதமான கஷ்டங்களோ பிரச்சனைகளோ இருக்காமல் ஏசப்பா அவள் ஒவ்வொரு தேசங்களை கடக்கும் பொழுதும் உங்களை கரம் கூட இருக்க வேணுமாய், அவர்கள் வந்து இந்த வானொலியில அருமையாக நீங்கள் சாட்சி சொல்ல வைக்க போறதுக்காக எங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளும் சகோதரி கலாசிரியர் குடும்பத்தாரையும் ஒப்பு கொடுக்கிறோம்.
கலாசிகளுடைய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறோம். அந்த குடும்பத்திலும் ஆண்டவரே தேவைகள் சந்திக்கப்பட எந்த ஒரு நன்மைகளும் குறைவுபடாதபடி நீங்கள் பாதுகாக்க வேண்டுமா எங்களை கருத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த புதிய நாளிலும் தாப்பனே சகோதரி வினோவையும் ஜெசிமாவையும் ஒப்படைக்கிறோம். அவர்களோடும் கூட இருந்து எல்லா தேவைகளை நீங்க சந்திச்சு வழி நடத்த வேணுமாய். அவருடைய குடும்பத்தில் உள்ள தேவைகள் சந்திக்கப்பட வேணுமாய். ஆண்டவரை கூட இருந்து ஜெசிமாவையும் ஆசீர்வதித்து வேலைக்கு போகின்ற நேரங்கள் வருகின்ற நேரங்கள் எல்லாவற்றிலும் உங்களை கரம் கூட இருந்து பிள்ளையை நடத்த வேணுமா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். பிரதர் டானாலே ஒப்புக்கொடுக்கிறோம். அவருடைய ஊழியங்களுக்காய் நன்றி சுவாமி. அவர் எடுக்கின்ற ஜபங்களுக்காய் நன்றி அப்பா. குடும்பத்தாரை ஒப்புக்கொடுக்கிறோம். இன்னுமாக இயேசு சுவாமி அவர் செய்கின்ற ஊழியங்களை ஆசீர்வதித்து இன்னும் அந்த ஊழியத்தில் அநேக ஆத்துமாக்களை அவர் அறுவடை செய்ய நீங்கள் உதவி செய்ய வேணுமா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். பிரதர் குணாவை ஒப்புக்கொடுக்கிறோம். அதே போக்குவரத்து காரியங்கள், அவருடைய பிசினஸ் காரியங்கள், ஊழியங்கள் எல்லாவற்றிலும் உங்களை கரம் கூட இருக்க வேணுமா ஜெபிக்கிறோம். அதே நேரத்தில் ஆண்டவரே சுவாமி இந்த நேரத்திலும் அப்பா தாயார் ஸ்ரீராமாவையும் ஐயாவையும் நினைவு கொண்டு ஜெபிக்கிறோம். அவளுடைய சரீர பலவீனங்கள் எல்லாவற்றிலும் இருந்த விடுதலை கொடுத்து ஆண்டவரே அவளுடைய தேவைகள் எல்லாம் நீங்க சந்தித்து நீங்க அவர்களை அற்புதமாய் வழி நடத்த வேணுமாய் உங்களை கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே உங்களை கரம் கூட இருக்க ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் அப்பா தேவைகள் சந்திக்கப்பட வேணுமா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரை பார்த்த போல் விசாரணை ஒப்படைக்கிறோம். அதே ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். கர்நாடக மாநிலத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளும் தாயார் பத்மாதி ஜேம்ஸ் அம்மா தாயார் குலேந்திரனம்மா இந்த அருமையான தாய்மாருக்காய் நன்றி. அவர்களுக்கும் நல்ல சரீர சுகப்பலன் ஆரோக்கியத்தோடு இந்த அநேக வருஷங்கள் அவர்கள் இந்த ஊழியங்களை தொடர்ந்து செய்ய உதவி செய்ய வேணுமா ஜபிக்கிறோம். சோதரி கான்சிக்காய் நன்றி. கான்சியோடு கூட இருந்த வாவையும் ஆசிர்வதித்து ஆண்டவரை செய்கின்ற ஊழியங்கள் அவர் தருகின்ற சிந்தனை துளிகள் எல்லாவற்றையும் ஆசிர்வதிக்க வேணுமா ஜபிக்கிறோம். சோதரி ஐரினுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஐரினுடைய ஊழியங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே சுவாமி அவருடைய தேவைகள் ஒவ்வொன்றும் சந்திக்கப்பட வேணுமா ஜபிக்கிறோம். சோதரி ஜான்சிக்காய் அவருக்கு தேசத்துக்காய் இந்த ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் ஆண்டவரை சகோதரியோடும் கூட இருந்த குடும்பத்தார் எல்லோரையும் ஆசீர்வதிக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கொடுத்திருக்கிற தாளந்துகள் இன்னும் ஆண்டவரே நூறத்தினையாய் பலகி பெருகும்படியாய் அந்த தாளந்துகள் ஒவ்வொன்றும் உங்களுடைய நாம மகிமைக்கென்று அந்த சகோதரி பயன்படுத்துவதற்காக எங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். இந்த நாள் இந்த ஊழியர் துன்வானரையா அவர்களையும் ஒப்பு கிடக்கிறோம். அவர் தருகின்ற வார்த்தைகளுக்காய் நன்றியப்பா. வார்த்தை வசனங்கள் எல்லாவற்றுக்காக நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். குடும்பத்தார் எல்லோரையும் ஒப்பு கிடக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இன்னுமாக அந்த தேசத்திலும் ஆண்டவரே அவர்களுக்கு எந்த ஒரு நன்மையும் குறைவுபடாமல் நீங்கள் பாதுகாக்க வேணுமாய். அவருடைய வீட்டை பாதுகாக்க வேணுமா எங்களுடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கிடக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சுவாமி நித்திய வெளிச்சத்திலே நேரத்திலே இணைய போன்ற தேவ பிள்ளைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே சகோதரி சுபால் அங்கோவை ஒப்பு கிடக்கிறோம். கணவரை பிள்ளைகளை ஒப்பு கிடக்கிறோம். அதே போல சகோதரி ரஞ்சினி அலங்காரமணியை ஒப்பு கிடக்கிறோம். பிள்ளைகளை ஒப்பு கிடக்கிறோம். ஆண்டவரே அவருடைய குடும்பத்தார் எல்லோரையும் ஒப்பு கிடக்கிறோம். சகோதரன் மகேந்திரன் ஐயாவை படித்து ஜபிக்கிறோம். ஆண்டவரே இன்னுமாக அவருடைய ஊழியங்களுக்காய் நன்றி. பிள்ளைகள் மருமக்கள் பிற பிள்ளைகள் எல்லாரையும் உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சுவாமி அதே போல சகோதரி கருணாவுக்காய் ஸ்தோத்திரம். அவருக்கு நீங்க கொடுத்திருக்கிற தாளந்துகளுக்காய் இன்னும் ஆண்டவரே அநேக பாடல்களை பாட உதவி செய்ய வேணுமா எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே பாஸ்டன் ராஜநாயகத்தை ஒப்பு கொடுக்கிறோம். தருகின்ற வார்த்தைகளுக்காய் நன்றி. அவருடைய ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சபைக்காய் சபை மக்களுக்காய் எங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். தகப்பனே சுவாமி இந்த நாளிலும் ஆண்டவரே அதோட கூட இருந்து சங்கமம் வானொலி ஸ்தாபகர் ஊழியர்கள் எங்கள் குடும்பத்தாரை ஒப்பு கிடக்கிறோம். வீட்டாண்டி ஒப்பு கிடக்கிறோம். மகனை குடும்பமாய் நாங்கள் ஒப்பு கிடக்கிறோம். பேர குழந்தைகளை எங்களுடைய பாதத்திலே தருகிறோம். மகளை ஒப்பு கிடக்கிறோம். மருமகளை ஒப்பு கிடக்கிறோம். அந்த இருப்பிடத்தை ஆசீர்வதித்து இன்னும் ஆண்டவரே சுவாமி அந்த இருப்பிடத்தில் அவர்களுக்கு எந்த நன்மையும் குறைந்து போகாதபடி நீங்கள் பாதுகாக்க வேணுமா எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இந்த புதிய நாளும் அந்த வேலை எடுத்த ஊழியங்களையும் உங்களை கரத்தில் தருகிறோம். அந்த இடத்துல நீங்க திறந்த சுவிசேஷ வாசலுக்காய் நன்றி ஊழியங்களோடு கூட ஜபிக்கிறோம். அதே போல ஆண்டவரே சாரும் கூட இருக்க ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மாற்றத்தை வேலை இடத்துல கொள்ளை நோய் யாருக்கும் பரவி விடாதபடி சரீர பலவீனங்கள் ஏற்பட்டு விடாதபடி பாதுகாக்க ஜபிக்கிறோம். ஜோகளுக்காய் நன்றியோ. இன்னுமாக பிள்ளையுடைய பாடசாலையில கூட இருக்க வேணுமாய். படிக்கின்ற பாடங்கள்ல ஞானத்தை கொடுக்க வேணுமாய் ஜபிக்கிறோம். தக்ஷாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே சுவாமி தக்ஷாவுடைய கணவரை ஒப்பு கொடுக்கிறோம்.
ஆண்டவரே அவரை பராமரிக்கிறோம். டாக்டர்ஸ் எல்லோரையும் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த வியாதிகள் எல்லாம் நீங்கி சுத்தமாக வேணுமாய் ஆண்டவரே அவர் சுகம் பெற்று வந்த ஒரு அற்புதமாய் சாட்சி சொல்ல வேணுமாய் எங்களை கரத்துல படைக்கிறோம். அதை உடல் எல்லாம் சரியாய் வேலை செய்ய நோக்கி நாங்க ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களுடைய கரம் கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளை பொறுப்படுத்த தேவனே ஸ்தோத்திரம். அது போல ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே அவளுடைய திருப்பிகள் சந்திக்கப்படப்பட்டமா ஜெபிக்கிறோம். இந்த விண்ணப்பங்கள் வேண்டுதல் எல்லாவற்றையும் உங்களுடைய பாதத்திலே தருகிறோம். இந்த பாடலை கேட்கிறவர்கள் மறு ஒளிபரப்பை கேட்கிறவர்கள் பாடத்தோடு நன்றி ஜெபிக்கிறவர்கள் எல்லோரையும் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறோம். உங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆமீன் ஆமீன். இதுவரை நேரமும் நிறைய ஜபங்களோடு ஒருவரையும் இணைந்து ஜபித்த உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. அதே வேளையிலே இரவு நேரத்தில் நீங்கள் நித்திய வெளிச்சத்தில் இணைய முடியும். 7 மணி முதல் 10 மணி வரை நடைபெறுகின்றது. இன்றைய நாளில் சுபா இளங்கோ அவர்கள் வழி நடத்துகிறார்கள். நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், வந்து இணைந்து கேளுங்கம்மா. அதே வேளையில் இவற்றையெல்லாம் ஜபங்களெல்லாம் தொகுத்து வழங்கிய சகோதரி ஜானட் அவர்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தர் இந்த ஜபங்களை கேட்டார் என்ற விசுவாசத்தோடு தொகுத்து வழங்க கர்த்தர் கொடுத்த ஞானத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. அதே போல அதிகால வேளையிலே, காலை வேளையிலே, மதிய வேளையிலே, மாலை வேளையிலே, இரவு வேளையிலே இணைந்து ஜபித்த ஒருவரையும் கர்த்தர் காண்கிறார். உங்கள் வாஞ்சைகளை அறிவார், உங்கள் ஜபங்களை கேட்டார், பதில் தந்தார். அந்த விசுவாசத்தோடு ஆமேன். அவர் கடைசியாக சிலுவையிலே விட்டு சென்ற கட்டளைகளை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். அந்த அதிகாரங்களை நமக்கு தந்திருக்கிறார். சிலுவையிலே வெற்றி சிறந்திருக்கிறார். எங்கள் வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவர் அங்கு கணக்கு வைத்திருக்கிறார். அந்த வார்த்தைகளை அவர் ஆசீர்வதித்து நிறைவேற்றுவார். நிச்சயமாக அந்த வகையிலே கர்த்தர் வழி நடத்துவாராக. உங்கள் எல்லோருக்கும் திரும்பமாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். அருமையானவர்கள், ஆமேன். அருமையானவர்களை, நாங்கள் இதுவரை நேரமும் இலங்கைக்காகவும் உலக நாடுகளுக்காகவும் ஜெபங்களுக்கூடாக கடந்து சென்றோம். ஊழியர்கள் இணைந்து ஜெபித்தார்கள். கர்த்தர் தாமே ஒவ்வொருவருடனும் கூட இந்த ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்தில் எல்லோரும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சிக்கூடாக கடந்து செல்ல இருக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக.